இது மாணவர்கள் எங்களுடைய ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குரிய 30வது வகுப்பு. நாங்கள் ஏற்கனவே 29ஆம் வகுப்பில் ஒரு வகையான சில கேள்விகளை செய்து முடிச்சிட்டோம். இது 30ஆம் வகுப்பில் இன்னும் ஒரு வகையான சில கேள்விகள் செய்ய போகிறேன். இது எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் படிக்கிற பாதிக்கு உதவியாக இருக்கு. நல்லது. கவனிங்க, இந்த கேள்வி 64 உங்களோட டியூட்டில் 66, 67, 102, 101ஆம் கேள்வி முதல் வகுப்பு நான் எழுதிவிட்டேன். 28வது வகுப்பில் அந்த கேள்விக்கு வந்திருக்கிறேன். இந்த 64ன்னு சொன்னது உங்களோட பாச புக்கில் 2003 45ஆம் கேள்வி. இதில் ஒரு வசனம் உங்களோட டியூட்டில் வரையில்லை, நான் வாசிக்கிறேன், நீங்கள் பிள்ளையை திருத்திக் கொள்ளுங்க, டியூட்டில் திருத்திக் கொள்ளுங்க. தாக்கத்தை தந்து சொல்கிறாரு, என்ற தாக்கம் NO கேஸுடன் பார்க்கும்போது இரண்டாம் தாக்க வரிசையாகவும், ரைட், H2 கேஸுடன் பார்க்கும் போதும் முதலாம் தாக்க வரிசையாகவும் உள்ளது. H2 கேஸுடன் பார்க்கும் போதும் முதலாம் தாக்க வரிசையாகவும் உள்ளதுன்றது உங்களோட டியூட்டில் இல்லை. இது இல்லை. H2 கேஸ் ஐதரசன் வாயுடன் பார்க்கும்போதும் முதலாம் வரிசையாகவும் உள்ளதுன்றது உங்களோட டியூட்டில் இல்லை. கவனம். ரைட். அப்படின்றாலும் அவர் என்ன சொல்கிறாரு, NOவுக்கு இரண்டாம் வரிசை, H2வுக்கு முதலாம் வரிசை. டியூட்டில் இல்லாததை நீங்கள் எழுதி கொடுங்க. சரி, தொடர்ந்து வருது. குறித்த தாக்க கீழ் ஒரு மோல் NO ஒரு மோல் H2 தாக்க முறையை செய்த போது N2 கேஸ் உருவாகிய வீதம், N2 உருவாகிய வீதம் கவனிங்க. ஒரு பரிசோதனையில், ஏதோ ஒரு பரிசோதனையில் இதண்ட ஒரு மோலும் எடுக்கப்படுகிறது. அந்த கணத்தில் N2 உருவாதல் வீதம் 0.02 மோல் per செகண்ட். இதான் N2 உருவாதல் வீதம் தரப்படுது. N2 உருவாதல் வீதம். சரி, இந்த தரவில் இருக்கு. இப்போ கேள்வி என்னென்றால், இந்த கணத்தில் ஐதரசனின் தாக்க வீதம், NO தாக்க வீதம், ரைட், நீராவி உருவாதல் வீதம் அப்படி வருகிறது. உங்களுக்கு திரும்ப இவ்வாறு தாக்கம் நிகழும் போது H2 N2 மறையும், அதே போல் N2 உருவாகும். ரைட். இப்போ கேள்வி, அப்போ உங்களுக்கு அந்த H2 NO மறைதல் வீதங்களில் H2 NO மறைதல் வீதங்கள் விடைகளாக இருக்கு. கவனிங்க, சும்மா இலகுவா சாதாரண அமைப்பு இந்த கேள்வி யோசிங்க. ஒவ்வொரு செகண்டும் இவ்வளோ மோல் N2 உருவாகுதுன்னு சொன்னால் சொல்லுங்க, ஒரு N2 உருவாகுதுன்னு சொன்னால் 2 H2 கட்டாயம் மறையணும், 2 NO மறையணும். 2 NO மறையாமல் ஒரு N2 வரவே முடியாது. ஆகவே NO மறைதல் இது போல 2 மடங்கு. சரி, இதே போல இதில் 2 மறையும் போதும், இதண்ட 2 கட்டாயம் மறையணும். ஆகவே H2 மறைதல் வீதமும் இது போல 2 மடங்கு, 0.4 மோல் per செகண்ட். ரைட். 2 H2 மறைந்தால் 2 H2O கட்டாயம் உருவாகணும். ஆகவே உருவாதல் 0.04 மோல் per செகண்ட். இது மறைகிறதுனால மைனஸ்ன்னு சொல்லுவோம், உருவாகிறத ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த கணத்தில் தாக்க வீதம். சரியா? ஒவ்வொரு செகண்டும் இவ்வளவு மோல் N2 உருவாகும் போது இவ்வளவு H2 மறையணும், இவ்வளவு NO மறையணும். வரிசை என்னவாக இருந்தாலும் தாக்கம் நிகழ்வது பீசமான குணகத்தின் படி. தாக்கம் நிகழ்வது பீசமான குணகத்தின் படி, வரிசையின்படி தாக்கம் நிகழாது. நாங்கள் சொல்லுவோம், ஒரு தயோசல்பேட் HCl இதுக்கு முதல் வகுப்புல நாங்கள் சொன்னோம். இப்போ இந்த தாக்கத்தில் பிள்ளைகள் HCl சார்பான வரிசை 0, R = K × தயோசல்பேட் ஓராம் அடுக்கு HCl 0. அப்போ தாக்கம் நிகழும் போது சொல்லுங்கிற ஒரு மோல் தயோசல்பேட் மறைந்தால் HCl மறையாமல் அப்படி இருக்குமா? வரிசை 0ன்றதுக்காக HCl தாக்கம் அடையாமல் பாதுகாப்பாக இருக்குமா? இல்லை. அப்போ S உருவாகுதுன்னு சொன்னால், S உருவாகணும்னு சொன்னால் தயோசல்பேட் மறையணும், HClலும் மறைந்தே தீரணும். எவ்வளவு
மறையும்? ஒரு எஸ் உருவாக 2 HCl மறையும், ஒரு தயோசல்பேட் மறையும். எனவே குறித்தொரு விளைவு உருவாதல் வீதம் அது சார்பாக தாக்கிகள் மறைதல் அல்லது ஒரு தாக்கி மறையும் போது விளைவு உருவாதல். இவ்வாறு ஒரு ஈடு செய்யப்பட்ட சமன்பாட்டில் தாக்கி அல்லது மறைதல், தாக்கி அல்லது விளைவுகள், தாக்கி மறைதல் அல்லது விளைவு உருவாதல், இந்த வீதங்கள் அவற்றின் பீசமான குணகங்களில் தங்கியிருக்கு. வரிசையில் அல்ல. வரிசையை பார்த்து நாங்கள் இதை சொல்கிறே இல்லை. இதில் கவனமாக உள்ளதுக்கு எடுக்கணும். இப்போ நாங்கள் தியரியாக படிக்கிறத எப்படி பிரயோகிக்க பழக்கிறோம்னு சொல்லி தியரியாக இவ்வளோ காலம் படிக்கிறோம். ஏன் பிரயோகம் ஒரு சிறிய விஷயம். இதை சரியாக பண்ணிக்கிட்டா சரி. இதுக்கு முதல் நான் செய்து விட்டேன் 29ஆம் வகுப்பு நல்ல நேரம் எடுத்து பார்க்கணும். அதை இப்போ நான் தியரிக்குள்ளே வரும்போது அதை இன்னும் பாலிஷ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ உண்மையில் பிள்ளைகள் 2 முறை இருக்குது. ஒன்று தியரியை சுருக்கமாக செய்து போட்டு கேள்வியை விரிவாக செய்கிறது. அது நல்லமில்லை. அதுங்களுக்கு அது பெரிய ஒரு உதவியை செய்யாது. அவை தியரியை நாங்கள் ஒழுங்காக தெளிவாக படித்து போட்டு உங்களுக்கு இந்த அமைப்பு தான் இப்போ செய்து போகிறேன். தியரியை விரிவாக செய்து போட்டு கேள்வியை சுருக்கமாக போகிறேன். இலகுவாக இருக்குது. பெரிய கஷ்டம் இல்லை. பார்ப்போம் உங்களுக்கு விளங்க இப்போ என்னென்னு சொல்லி கவனிங்க. நான் சொல்ல வந்தது, எப்போவும் தாக்கங்கள் நிகழ்வதோ விளைவு தோன்றுவதோ பீசமான குணகத்தின்படி தான் நிகழுது, தாக்க வரிசையின்படி அல்ல. உங்களுக்கு உள்ளதுக்கு எடுக்கணும். ரைட். இப்போ இங்கே அதே போல் உங்களுக்கு விடைகள் 4 விட கொடுக்குறாங்க. நீங்கள் பிளவிட தூண்டுறவங்கள பிளவிட தூண்டுறாங்க. சரி, அதாவது அவர் விட கொடுக்குறாரு. இப்படி ஏயில் இருக்குது ஐதரசன் மறைதல் இவ்வாறு 2 mol/s சொல்லி அப்படி ஒரு ஏ விட. சரி, பி விட, சி விட, டி விட என்னோ மறைதல் 0.2 mol/s. அப்போ சரியான விட பிஎம் சிஎம். என் ஐதரசன் மறைதல் டி. இப்படி சிலவே நீங்கள் வார பிள்ளை விடுங்க. ஏபிக்கு போயிடுவீங்க. எப்போ ஏபிக்கு போயிங்க? வரிசையை பார்க்குறவர் ஏபிக்கு போயிடுவார். பீசமானதை பார்க்குறவர் பிசிக்கு போயிடுவார். சரியான விட பிஎம்சிஎம். என்ன சரி, இப்போ இதில் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கலாம். இப்போ பீசமான குணத்தின்படி தாக்க நிகழுதுன்றா ஏன் தாக்க வீத வரிசையெல்லாம் படிக்கணும்? தாக்க சமன்பாடு ஏன் தேவை? கணப்பில் தாக்க வீதம் வேறு, நிகழும் அளவு வேறு. தாக்க வீதம்ன்றது வேறு, தாக்கம் நிகழும் அளவுகள் வித்தியாசம். தாக்கி மறைதல் விளை உருவாதல், என் தாக்கி விளை மறைது விளை உருவாகுது, அதெல்லாம் பீசமான குணத்துடன் சம்மந்தப்பட்டது. அங்கேயும் பாருங்க, என்ன மறைதல் வீதம் 1 செகண்டுக்கு இவ்வளவு மறைந்தால் 1 செகண்டுக்கு இவ்வளவு உருவாகும். ஏன் 1 செகண்டுக்கு இவ்வளவு மறைந்தால் 1 செகண்டுக்கு இவ்வளவு உருவாகும். அதெல்லாம் பீசமான குணத்தால் கதைக்கிறோம். ரைட். இப்போ நான் உங்களுக்கு இந்த பீசமான குணத்துக்கும் வீத சமன்பாட்டுக்கும் என்ன தொடர்பு? அப்போ இந்த ஆறுன்றது என்ன? நாங்கள் அந்த இடத்துக்கு வரும் பார்க்க ஒரு தொடர்பு சமன்பாட்டுக்குள்ள வரும். இப்போ மாணவர்களே, இந்த கேள்வியான நான் இன்னும் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லலான்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் இதுகளை ஒரு ரஃப்ல மாதிரி எழுதி வச்சுக்கணும். இதுகளை யோசிக்கணும். பிரயோசனமாக இருக்கும். இப்போ நாங்கள் இசைக்கு போகும்போது சும்மா பேப்பர் வாசிக்கிற மாதிரி விடைக்கு வரலாம். நீங்கள் இப்போ நான் சொல்ல கண விளங்கிடுங்க. இந்த வாய்க்குடுவேண்ட மொத்த கனவளவனாங்க 1 லிட்டர் கேட்பனை செய்வோம். 1 லிட்டர். எனவே இந்த முதலாம் ஒரு பரிசோதனையில் இன்னும் 1 mol/L H2 1 mol/L ஆரம்பிக்கிறீங்க. ரைட். இந்த கணத்தில் தாக்க வீதம் இவ்வளவு mol/L/s. ஏன்னா N2 உருவாதல் வீதம் அது எடுத்துக்கொள்ளும். எனவே என்ன மறைதல் வீதம் இப்போ உங்களுக்கு தெரியும். மறைதல் வீதம் தெரியும். H2 நீர் ஆவி உருவாதல் வீதம் தெரியும். mol/L/s. நான் லிட்டர் பர எழுதிக்கலாம், பரவாயில்லை. கவனிங்க. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ பிரச்சனையிலே முதல்ல இதெல்லாம் சரிதானே? இதுகளுக்கு உங்களுக்கு தெரியும்.
எனது பீசமான குணகத்தின்படி தான் நிகழும் உருவாகும் என்ன மறையும் உருவாகிறதெல்லாம் பீசமான குணகம். நான் உங்களுக்கு சொல்ல வாரது அப்படின்னா இந்த வீத சமன்பாடு ஏன் படிக்கணும் அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு தான் இப்போ நான் கதைக்க போகிறேன். இதை கோணம் விளங்கிக்கணும், திரும்பவும் சொல்லணும், உங்களோட மொழியில் எழுதி வச்சுக்கணும். கவனிங்க, இன்னும் ஒரு பரிசோதனை 2. இதுக்கு போக முதல் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு வந்தால் நல்லது. நான் இதையும் சொல்லிட்டு வரேன். கவனிங்க, இப்போ உங்களுக்கு NO மறைதல், H2 மறைதல், N2 உருவாதல், நீராவி உருவாதல் வீதங்கள் தெரியும். நாங்கள் சொல்லும் பாருங்க, R = K × NOவின் வர்க்கம் H2வின் 1ஆம் அடுக்குன்னு எழுதினீங்களே. அப்போ இந்த ஆறுன்றது என்ன கேட்டால் தாக்கு விதம்னு சொல்லுவீங்க. தாக்கு விதம்டா எது? NO மறைதலா, H2 மறைதலா, N2 உருவாதலா, நீராவி உருவாதலா? எது இந்த ஆறுன்னு சொன்னது கேட்டால் தாக்கு விதம் சொல்கிறோம். என்ன ரைட்? இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன். இது நிதானமாக உங்களோட மொழியில் டைம் எடுத்து எழுதணும். நான் உங்களை 3 முறை பார்க்க தந்திக்கிறேன். வீடியோக்களை கவனம் வீணாக்காமல், நேரத்தை வீணாக்காமல் கவனம் இதில் விளங்கிடுங்க. பிரயோசனமாக இருக்குது. இயக்கவியலமான உங்களுக்கு நிதானம், உங்களோட பொறுமைக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லணும். பொறுமையாக இதை விளங்கி எடுக்கணும், அமைதியாக பார்க்கணும். சும்மா தடமாற்றம் தேவையில்லை உங்களுக்கு. ரைட், இப்போ எங்களுக்கு தேவை இந்த தாக்க வீதம். ஆறுனால் என்ன? அதான் இப்போ எனக்கு இல்லையா இந்த ஆறுன்றது என்ன? இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்க. ஆறுன்னு சொன்னது NO கேஸின் செறிவு மாற்றம், நேர மாற்றம். நேர மாற்றம் 1 செகண்ட், நேர மாற்றம் 1 செகண்ட், 1 செகண்ட். இது 1 செகண்டில் NO கேஸ் செறிவு மறைவது 0.04 மோல்/லிட்டர். ரைட், இன்னும் இருக்கு நான் முடிக்கல. மறைகிறதுனால உங்களுக்கு தெரியும் மைனஸ். இதெல்லாம் எங்கே படித்தோன்னு யோசிங்க. தர 1 பீசமான குணகம். இதுதான் ஆறுண்ட சமன்பாடு. சரியாக விளங்கிக்கணும். இதான் ஆறு. இந்த ஆறு தான் இது. NOவுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஆறை NOவுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்லுங்க கேளுங்க. இதில் நான் பிரதிட்டு காட்டுறேன் பாருங்க. தாக்க விதத்துக்கு பெருமானம் மைனஸ் இன்ட்டு அரை தர 1 செகண்டில் கதைக்கிறீங்க. நேரம் ΔT 1 செகண்ட். பிள்ளை எழுதிக்கல கவனமாக உங்களோட மொழியில் எழுதிக்கொள்ளுங்க. திரும்ப சொல்கிறேன். கவனம் எழுதிக்கணும். வேற ஒரு நோட்ஸ்லன்னா பரவாயில்லை. கேள்வி தானே செய்கிறோம், நோட்ஸில் எழுதுங்க. நோட்ஸ் காப்பி இல்லைன்னா பரவாயில்லை. சொல்லுங்க, NOவின் செறிவு மாற்றம்ன்றது என்ன? மாற்றம்னால என்ன? விளைவு செய்ய ஆரம்பம். மாற்றம். விளைவு என்னவா இருக்கும்? இவ்வளவு போனால் 100லேருந்து 4 போனால் விளைவு 0.94. சரியான பாருங்க. 96 0.96 சரியான பாருங்க. ஆரம்பம் 1.0 இவ்வளவு மோல்/லிட்டர். இல்லை, நான் எழுதினதை குழப்பிக்காம பாருங்க. இது இந்த டெல்டா NOவை எழுதிக்கிறேன். NOவுக்கு பெருமானம் என்ன? 1 செகண்டில் மறைந்த அளவு 0.4 மறைந்தால் எஞ்சி இருப்பது இவ்வளவு. ஆரம்பம் இது, இறுதிசை ஆரம்பம். சரி, அவை இப்போ உங்களோட விட வருகுது. உங்களோட மொழியில் எழுதி சொல்கிறேன். திரும்ப உங்களோட விட வருது மைனஸ் அரை தர -0.04 மோல்/லிட்டர் செகண்ட். அதாவது 0.02 மோல்/லிட்டர் செகண்ட். இதுதான் தாக்க வீதம். சரி, கவனிங்க. இது நான்
தாக்க வீதத்தை எண்ணோ சார்பாக கணிச்சேன். இது போல தாக்க வீதத்தை நீங்கள் விரும்பினால் ஐதரசன் சார்பாக கணிக்கலாம். சொல்லுங்க, ஐதரசன் சார்பாக கணிச்சால் மறையுது. எனவே மைனஸ் பீசமானம் 1/2 ஐதரசனின் செறிவு மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். நீங்கள் பிரதியிடுங்க பிள்ளைகள், உங்களுக்கு பார்க்க வழங்க கண் பார்வைக்கு அதே வீதம் அப்படியே வரும். மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படியே வரும். ஏன் எல்லாம் ஒரு ஆறு தானே, ஒரே ஆறு. கவனிங்க, இதை நாங்கள் N2 உருவாதல் சார்பாக கணிப்போம். சொல்லுங்க, N2 உருவாதல் சார்பாக கணிச்சால் நான் இவ்வாறு எழுதுறேன். R சமன் N2வின் செறிவு மாற்றத்தின் கீழ் டெல்டா டி. பி சமானம் 1என்றதுனால 1 தேவையில்லை, உருவாததுனால ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 1/1 சொல்லுங்களேன், பரவாயில்லை. ப்ளஸ் 1/1 தர, அப்போ தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை சொல்கிறேன். இப்போ பிரதிட்டா ஒரு செகண்டில் உருவான N2 0.02 மோல் பர் லிட்டர். ஒரு செகண்ட் உருவான N2. ஆகவே 0.02 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இதான் தாக்க வீதம், N2 உருவாதல் வீதம். சரி, இப்போ நாங்கள் வருவோம் H2O உருவாதல் வீதம், நீர் உருவாதல் வீதம். அதுவும் என்ன, R சமன். வாரணாசிரம் பாருங்க, R சமன் எல்லாம் ஒரே ஆர். திரும்பவும் சொல்கிறேன், கவனமாக எழுதி வைங்க. சொல்லுங்க, N2 உருவாடுறதுனால ப்ளஸ் பி சமானம் அரை தர. திரும்ப சொல்லுங்க, நீர் உருவாதலின் செறிவு மாற்றத்தின் கீழ் டெல்டா டி. ரைட். ஆகவே ப்ளஸ் அரை தர ஒரு செகண்டில் உருவான மாற்றம். சொல்லுங்க, எனக்கு மாற்றம்டால் இறுதி செய்ய ஆரம்பம். என்ன இறுதி? நான் N2க்கு அப்படி தெளிவாக சொல்ல இல்லை, நீருக்கு சொல்கிறேன். N2க்கு உங்களுக்கு விளங்கும். இறுதி என்ன? இந்த 0.04 மோல் பர் லிட்டர். 0.04 மோல் பர் லிட்டர். ஆரம்பத்தில் நீராவி 0 உருவாகுது. என்ன பிள்ளைங்க உருவாகுது? அப்போ ஆரம்பத்தில் நீராவி இல்லை, இப்போதான் உருவாகி இருக்கு. அப்போ ஆரம்பம் 0 அப்படியா? இல்லை, இறுதினே உருவாயிருக்கு இவ்வளவு. இறுதி ஆரம்பம், மாற்றம்னா இறுதி ஆரம்பம். எனவே இறுதி இவ்வளவு, ஆரம்பம் 0. கீழ் ஒரு செகண்ட் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். சுருக்கங்களை திரும்பவும் அதை விட அப்படியே வரும். அதாவது 0.02 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் விட வரும். ரைட். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும், கோப்பில் எழுதிக்கணும். விளங்குதா? நோட்ஸ்லேயே எங்கேயோ எழுதிக்கணும். அப்போ நான் சொல்ல வந்தது, இந்த ஒரு MCQ வச்சு மாணவர்களை இந்த விளக்கங்களை எடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, தெளிவுதான் முக்கியம். 1000 கேள்வி அல்ல, 10 கேள்வி விளங்கிச்சேங்க. 1000 கேள்வி உங்களால் சுயமாக செய்யலாம். எனக்கு முதல் வகுப்புலேயே நான் சொன்னேன். சரி, அப்படின்றால் முதலாவது நான் சொன்னேன், இந்த பீசமான குணத்தை பற்றி சொன்னேன். கேள்விக்கு விட எடுத்துட்டீங்க. இரண்டாவது நான் சொன்னேன், இதுதான் எங்களோட வீத சமன்பாடு. இந்த 6ன்றதப்ப என்ன? தாக்க வீதம்ன்றால் என்ன? NO மறைதல், H2 மறைதல், N2 உருவாதல், நீராவி உருவாதல் சொல்கிறோம். அப்போ கணித சமன்பாடு என்ன? இதுதான் கணித சமன்பாடு. இதுதான் கணித சமன்பாடு. இவைதான் கணித சமன்பாடு. இவைதான் ஆறுக்கான சமன்பாடு. ஆறுக்கான கணித சமன்பாடு இதான. சரி, இதுதான் உங்களோட
அடுத்த 66ஆம் கேள்வி. அதான் 66ஆம் கேள்வி. சரி, அது இருக்கட்டும். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வர்றேன். இன்னும் ஒரு பிரச்சனை சொல்கிறேன். காணுங்க, இதே கோணமாக கிழங்கு, குழப்பிக்காமல் கோணமாக கிழங்கு. இதே இப்போ உங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியும். இந்த பக்கம் என்ன, இது என்ன, இது என்ன, அதை இப்போ நான் சொல்ல போகிறேன். அதையும் கோணமாக கிழங்கு. இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இதை கோணம் விளங்கி பாருங்க. இப்போ நான் சொல்ல வர மாணவர்களை திரும்பவும் சொல்கிறேன். இந்த பிரயோகத்தை, இது என்ன பிரயோகத்தை கதைக்க போகிறேன். இப்போ உங்களோட தரவு என்ன சொல்லுதோ, இந்த பரிசோதனையில் NO சரிவோ H2 சரிவோ N2 உருவாதல் வீதம். இன்னும் ஒரு பரிசோதனை வாங்க. பரிசோதனை 2. நான் புதிய ஒரு உருவாக்குறேன். கோணமாக கிழங்கு. NO சரிவோ 2 மோல் per லிட்டர். H2 சரிவோ 3 மோல் per லிட்டர். அப்படி இருந்தால் இப்போ N2 உருவாதல் வீதம் என்ன? என்னுடைய முதலாவது கேள்வி. உடனே நான் சொன்னது NO, இது முதல் தரவு. இப்போ நீங்கள் வாசிச்ச கேள்வி, அதை விடுங்க. இப்போ நான் சொல்ல வந்தது இன்னும் ஒரு பரிசோதனை புதுசாக சொல்கிறேன். கோணமாக குழப்பிக்காம விளைக்கணும். என்னோட சரிவு H2 சரிவு இதாக இருந்தால் இப்போ N2 உருவாதல் வீதம் என்னன்னு நான் உங்களோட கேள்வி கேட்குறேன். N2 உருவாதல் வீதம் என்ன? எப்படி கணிக்கலாம்? இது எப்படி கணிக்கலாம்? ஒரு செறிவுக்கு உருவாதல் வீதம் தெரியும். இன்னும் ஒரு செறிவுக்கு உருவாதல் வீதம் என்ன? இதை கணிக்க உங்களுக்கு என்ன தேவை? ஒரு கணம் யோசிங்க. அதுக்கு தான் இந்த சமன்பாடு தேவை. அதுக்கு தான் இந்த சமன்பாடு தேவை. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இதுக்கு விடை எடுக்க போறேன் பாருங்க. இதுக்கு விடை எடுக்க போறேன். எங்களுக்கு தெரியும் முதலில் தாக்க வீதம் R தெரியும். இது பீசமான 1 இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச 1 தர, ரைட்? அப்போ இதுதான் R. இதுதான் R தாக்க. இந்த R, இந்த R இப்போ நான் கணிச்சிட்டோம். கவனம், அந்த R தான் அது. அந்த கணத்தில் என்னோட சரிவு என்ன, H2 சரிவு என்ன பிரதியில்லாம் பிரதிட்டு உங்களுக்கு எதை தேவையான கணிக்கலாம். தேவைப்பட்ட எதை கணிக்கலாம்? கீழே கணிக்கலாம். கீழே கணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி இந்த செறிவுக்கு என்ன தாக்க வீதம்? அப்போ கே உங்களுக்கு தெரியும். அவை நாங்கள் புதிய செறிவுகளுக்கு பிரதிட்டு என்ன செய்யலாம்? ஆற கணிக்கலாம். புதிய செறிவுகளுக்கு ஆற கணிக்கலாம். சரி, ரைட். நான் இந்த 2 சமன்பாடு எடுத்து பிரித்து விடுறேன். அப்போ காணிங்க, இது என்ன? இதான் கேள்வி. அவை அப்போ நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்? பரிசோதனை ஒன்றிற்கு ஆறுக்கு பிரதியிடுவோம். 0.02 மோல் பர் செகண்ட் பர் லிட்டர். மேலே மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். சரி, நான் மாறி சொன்னேன். மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் ஒழுங்குலே சொல்லுங்க, நல்லது. கே உங்களுக்கு தெரியாது. இந்த கடத்தில் என்ன? 1 மோல் பர் லிட்டர் வர்க்கம். H2 1 மோல் பர் லிட்டர் ஓராம் அடுக்கு. முதலாம் சமன்பாடு. பரிசோதனை 2ல் தாக்க வீதம் என்னென்னு கேள்வி எங்களுக்கு தெரியாது. K இன்டு இந்த கடத்தில் என்ன? 2 மோல் பர் லிட்டர். 2 மோல் பர் லிட்டர் வர்க்கம். இந்த கட்டத்தில் இந்த கேட்கப்பட்ட கேள்வியில் H2 3 மோல் பர் லிட்டர். ஆனால் அதன் ஓராம் அடுக்கு என்ன? இப்போ நாங்கள் ஒன்று பிரிக்கலாம். கே இலகுவா வட்டி படம் அவங்களுக்கு வரப்போதும். இதெல்லாம் வந்தானே என்ன குறுக்கிய வரைக்கும் போட சொல்லுங்களேன் இலகுவா. அப்போ ஆர் சமன் 2 வர்க்கம் 4 தர 3 12 சரியா? 12 2 24 0.24 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இதுதான் ஆர் பூச்சின்னு சொல்லுமா? இந்த ஆர் பூச்சி புதிய தாக்க வீதம். இந்த செறிவுகளுக்கு என்ன வீதம்? இதான் வீதம்.
அதை கணிக்க உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? என்ன தேவைப்பட்டது? அங்குதான் வீத சமன்பாடு தேவைப்பட்டது. அதான் நான் சொல்ல வந்தது, ஏன் வீத சமன்பாடு எங்களுக்கு தேவை, ஏன் வரிசையுடன் கூடிய வீத சமன்பாடு எங்கே தேவைப்படலாம், எங்கே பிரயோகிக்க வரும், இதை கொஞ்சம் கவனமாக யோசிங்க. ரைட் ரைட். இப்போ நான் சொன்ன போல மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் கேயை கணிக்கலாம். ஏதாவது ஒரு பரிசோதனை பிரதிட்டா கே வரும், இன்னும் ஒரு பரிசோதனை பிரதிட்டா கே வரும், ஒரே கே தான் வரும். உங்களுக்கு தெரியும் செறிவுடன் கே மாறப்போறதில்லை. ரைட், செறிவு மாறுறதுனால கே மாறப்போறது இல்லை, செறிவு மாறுறதுனால வரிசை மாறப்போறது இல்லை. இந்த செறிவுக்கு என்ன கே வரிசையோ இந்த செறிவுக்கும் அதே கே அதே வரிசை வரும். ஆனால் இது மாறும், செறிவு மாறும் உங்களோட சமன்பாட்டில். சரி, நாங்கள் இதை இவ்வாறு கதைப்போம். இப்போ மாணவர்களே, நான் இந்த வாசித்த உங்களோட 64ஆம் கொள்ளை 2003 37 இல்லை 45ஆம் கொள்ளை. இந்த கொள்ளையை நான் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எஸ்ஏல வரக்கூடிய கேள்விகளின் ஒரு பேட்டர்ன், ஒரு வடிவம், அதோடு உங்களுக்கு நான் இதை இணைச்சி விட போகிறேன். இந்த கேள்வியையும் கவனமாக எழுதணும். இப்போ நான் வாசிக்க போகிறேன், விளங்காவிட்டால் ரிவைண்ட் பண்ணி எடுத்துக்க. நான் கொஞ்சம் வேகமாக தான் வாசிச்சுட்டு போக போகிறேன். ரைட், நீங்கள் ரிவைண்ட் பண்ணி எழுதிக்கணும். கவனம் கவனிங்க. முதலாவது தாக்கத்தை எழுதணும். ஒரு கேள்வியா ஒரு எஸ்ஏ அமைப்பில் ஒரு கேள்வி நான் இப்போ சொல்ல போகிறேன்னா, 2NO + 2H2 N2 + 2H2O கேஸ் தாக்கம் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ நான் கேள்வி வாசிக்கிறேன், பிறகு ரிவைண்ட் பண்ணி நீங்கள் கவனமாக எழுதி கொடுங்க. ஒரு டெசிமீட்டர் கணம் குடுவையினுள் 27 பாகை சியில் 1 மோல் NO கேஸ், 1 மோல் H2 கேஸ், 1 மோல் NO கேஸ், 1 மோல் H2 கேஸ் என்பவற்றின் முன்னிலையில் ஆரம்ப N2 உருவாதலின் வீதம் 0.02 mol/L/செகண்ட் அல்ல mol/டெசிமீட்டர் கணம் செகண்ட் ஏதோ. ரைட், ஆக காணப்பட்டது. N2 ஆரம்ப உருவாதலின் வீதம் 0.02 mol/டெசிமீட்டர் கணம் செகண்ட் ஆக காணப்பட்டது. இத்தாக்கத்தின் வீத விதி கோவை இது தரப்படுகிறது. ரைட், இது ஒரு பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் ஆகும். சரி, எப்படி வரும்? வீத விதி கோவை R = K × NO கேஸ் செறிவின் வர்க்கம் H2 கேஸ் செறிவின் ஓராம் அடுக்கு ஆகும். இது தரவு. தயவு செய்து எல்லாரும் உங்களோட கோப்பியில் நோட்ஸில் எழுதிக்கணும். நான் சொல்கிறத ரிவைண்ட் பண்ணி பிறகு எழுதுங்க. முதலாம் கேள்வி, தொகுதியில் NO கேஸ் மறைதல் வீதத்தினை துணிக. இரண்டாவது கேள்வி, H2 கேஸின் மறைதல் வீதம் H2 கேஸின் மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு, ஐதரசன் வாயுவின் மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு தாக்க வீதத்தை கணிக்க. எதை கருத்தில் கொள்ள சொல்றாரோ அதன்படி தான் செய்யணும். மூன்றாம் கேள்வி, இத்தாக்கம் அதே மாறா வெப்பநிலை, அதாவது 27 பாகை சில அதே பாத்திரத்தில் 1 டெசிமீட்டர் கணம் கொடுவேன். இத்தாக்கம் அதே மாறா வெப்பநிலையில் அதே பாத்திரத்தில் 2 மோல் NO கேஸ், 3 மோல் H2 கேஸுடன் ஆரம்பிக்கப்படும். முன்ன ஆரம்பிச்சது ஒவ்வொரு மோல், இப்போ ஆரம்பிக்கிறீங்க 2 மோலும் 3 மோலும், 3 மோல் H2 கேஸ், 2 மோல் NO கேஸ், 3 மோல் H2 கேஸ் உடன் ஆரம்பிக்கப்படும். அக்கணத்தில் ஆரம்ப தாக்க வீதத்தினை கணிக்க. இதான் கேள்வி. நாலாவது கேள்வி, வினா 3 இப்போ இதான் அந்த மூன்றாம் கேள்வியா. வினா 3 H2O உருவாதல் வீதத்தை கணிக்க. இந்த நீர் உருவாதல் வீதத்தை கணிக்க. ஐந்தாவது கேள்வி, வாயுக்களின் லட்சிய நடத்தையை கருத்தில் கொண்டு. இதெல்லாம் லட்சிய வாயுக்களை கற்பனை செய்யணுமா, கருத்தில் கொண்டு. வினா 3 இந்த மூன்றாம் கேள்வியில் வினா 3 மூன்றாம் செகண்ட் முடிவில் தாக்கம் ஆரம்பிக்கப்பட்ட 3ஆம் செகண்ட் முடிவில்
விளைவு கலவையின் மொத்த அமுக்கத்தை துணிக. விளைவு கலவையின் மொத்த அமுக்கத்தை துணிக. தொடர்ந்து முக்கியமான வசனம் இது, தொடர்ந்து எழுதிக்கணும். இதை உமது அத்தியாவசிய எடுகோல் பற்றி குறிப்பிடுக. உமது அத்தியாவசிய எடுகோல் பற்றி குறிப்பிடுக. ரைட், இதான் கேள்வி. இதைத்தான் நீங்கள் செய்யணும். நான் இதை வேகமாக செய்துக்கிட்டு போகிறேன். இந்த பொடியை பார்த்து எழுதாமல் நீங்கள் தான் பிறகு செய்யணும். ரைட், என்ன முதலாம் கேள்வி, ஒரு டெசிமல் இலக்கணம் 27 பாசி 1 மோல். ரைட், முன்னிலையில் உடனே நான் ஆரம்பிக்கிறேன்னு பாருங்கள். 2NO கேஸ், 2H2 கேஸ், N2 கேஸ், 2H2O கேஸ். T சமன் 0. N பரிசோதனை 1, ஒரு பரிசோதனை. NO 1 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட், H2 1 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இந்த கணத்தில் N2 உருவாதல் வீதம் 0.02 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். H2 இருக்குது, அது தரையில். சரி, இவ்வளோதான் நம்மளோட தரவு. முதல் கேள்வி தொகுதியில் NO கேஸ் மறைதல் வீதத்தை துணிக. இந்த தர வச்சுக்க நீங்கள் NO கேஸ் மறைதல் வீதத்தை துணியணும். சரி சரி, இப்போ எங்களுக்கு தேவை இந்த தரவுகளால் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எப்படி இந்த முதலாம் கேள்விக்கு கூட எழுதுறது. NO கேஸ் மறைதல் வீதம் கணக்கு நான் இப்படி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு தெரியும் தாக்க வீதம்னு சொன்னது. NO கேஸ் மறைதல் வீதம் அதாவது மைனஸ் அரைத்தர டெல்டா NO கேஸ் செறிவு மாற்றத்துக்கு டெல்டா T. திரும்பவும் தாக்க வீதம் சமன் N2 உருவாதல்னு சொல்கிறது. அது ப்ளஸ் 1/1, அது தேவையில்லை. N2 செறிவு மாற்றத்துக்கு N2. ரைட், இதான் உண்மை. N சரி, இப்போ N2 உருவாதல் தெரியும், NO மறைதல் தேவை. இரண்டும் மாறினதுனால இந்த ரெண்டை நாங்கள் சமப்படுத்துகிறோம், அந்த ரெண்டை சமப்படுத்துகிறோம். சரி ரைட், ஒன்றே நீங்கள் வகுத்து காட்டலாம் அல்லது சமப்படுத்தி விட்டாலும் பரவாயில்லை. சமப்படுத்தோம் என்ன, எப்படி சமப்படுத்த போகிறோம்? மைனஸ் அரை இன்ட்டு டெல்டா NOவிற்கு டெல்டா T என்று சொன்னால் NO மறைதல் வீதம். ரைட், அது சமன் N2 உருவாதல் வீதம். சரிதானே? இதான் சமன்பாடு. N இரண்டாலும் சமன், இதான் சமன்பாடு. அப்படின்றால் கவனிங்க, எப்படி நாங்கள் இந்த முதலாம் களி கூட எடுத்துறது. சரிதானே? தொகுதியில் NO மறைதல் வீதத்தை துணிக. NO மறைதல் வீதம் தான் இது, அதான அவை. இது உங்களுக்கு தெரியும். N2 உருவாதல் வீதம் தெரியும், இது பிரதிடுவோம். ஆகவே மைனஸ் அரை தர NO மறைதல் வீதம், இதனை கொள்ளு. சரி, இது சமன் N2 உருவாதல் வீதம் 0.02 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இப்போ சொல்லுங்க, எனவே இது சமன் குறுக்கே பெருக்குங்க. இப்போ 2 ஆல் பெருக்கி 4 வரும். ஆகவே டெல்டா NOவிற்கு டெல்டா T அல்லது NO உருவாதல் வீதம் சமன் மறைதல் வீதம். சரி, முதல்ல இதை சொல்லுங்க, இது சொல்லும். அப்போ இதுக்குரிய கூட மைனஸ் 0.04 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஏன் மைனஸ், இந்த மைனஸ் அங்கே வரும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? NO மறைதல் வீதம். மறைதல்னு சொல்லும் போது மைனஸ் போட தேவையில்லை, உருவாதல் ப்ளஸ் போட தேவையில்லை. ஆகவே கேள்வி கூட பாருங்க, இந்த முதலாம் கேள்வி கூட பிள்ளைகள் அவை NO மறைதல் வீதம் சமன் 0.04 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இப்படித்தான் நீங்கள் கூட எழுதணும். மறைதல்ன்றதுனால மைனஸ் இல்லாமல் எழுதணும். மைனஸ் போட தேவையில்லை. நம்ம மறைதல்ன்றதுக்குள்ள இந்த மைனஸ் வந்துடும். இப்போ இரண்டாவது கேள்விக்கு வாங்க. அந்த இடத்துல மாணவர்கள் எங்களுக்கு அப்போ H2 மறைதல் வீதத்தை கருத்திக்கணும், தாக்கு வீதத்தை கணிக்கதனை கேள்வி. அவை நாங்கள் முதல் H2 மறைதல் வீதத்தை கண்டுக்கொள்ளலாம். சரி, ஃபைனல் எக்ஸாம் இப்படியெல்லாம் வரும்ன்றதில்லை, இந்த ஒரு கேள்வியிட பேட்டர்ன். ரைட், இதான நீங்கள் விஷயங்களை படிங்க, சமன்பாடுகளை மாறி எழுதுறதுக்கு பல எங்களோட தான் நான் சொல்ல வரேன்.
இது ஒரு பயிற்சி தானே. இது இப்படி எக்ஸாம் இப்படி தான் வரன்றதல்ல. ஆனால் இது விளங்கிட்டால் எக்ஸாமுக்குள்ள உங்களுக்கு பெரிய ஒரு கனவாக இராது. சரி, அவை S2 மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு தாக்கு வீதத்தை கணிக்க. அதனால் நான் முதல்ல S2 மறைதல் வீதத்துக்கு வரும். சொல்லுங்கள் எப்படி வரும்? மைனஸ் 2 மூலம் P சமானம் அரை தர டெல்டா S2 சரிக்கு டெல்டா T. இதுதான் S2 மறைதல் வீதம். ரைட், அதை கருத்தில் கொண்டு தாக்கு வீதத்தை கேட்குறாங்க. அவன் நான் முதல்ல S2 மறைதல் வீதத்தை கண்டுகொள்ளும். சொல்லுங்கள், இது S2 மறைதல் வீதம் மைனஸ் என்ன N2 உருவாதல் வீதம் N 2 சமன். அதை 6 சமப்படுத்துவீங்க கவனமாக. 6 சமன் இதான உண்மையில் இதான இது. அப்போ 6 சமன் S2 மறைதல் வீதம் அரைதரம் மைனஸ் அரைதரம் மறைதல் அது சமன் N2 உருவாதல் 1 அது ப்ளஸ் டெல்டா N2 டெல்டா T. இப்போ சமன்பாட்டு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் கவனிங்க இது சமன் இவ்வளோ அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிரதியிட்டால் சொல்லுங்க எவ்வாறு வரும்? 6 சமன் மைனஸ் அரை. அதுக்கு முதல் இந்த இப்படி திரும்ப சொல்லணும் இப்படி வரும்ன்றதுக்கெல்லாம் பிள்ளைல உங்களை நான் யோசிக்க தூண்டுறேன், அவ்வளோதான். அதுக்கு முதல் இதை நாங்கள் தனியாக கண்டுக்கொள்ளோம். இந்த பதில் இதை தனியாக கண்டுக்கொள்ளோம். சரியா? எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சமன்னு சொல்லி பரவாயில்ல, தனியாக கண்டுக்கொள்ளும். அப்போ சுருக்கினால் மைனஸ் அரை தர டெல்டா S2 டெல்டா T சமன் அதுக்கு பிரதியிடுவோம். சைவத்தசம் ப்ளஸில் சைவத்தசம் 0.2 மோல் பர் செகண்ட் மோல் பர் லீட்டர் பர் செகண்ட். சரி, ஆகவே இப்போ என்ன சொல்லுங்க? டெல்டா S2 டெல்டா T சமன் டெல்டா T சமன் மைனஸ் 0.02 சாரி 4 மோல் பர் லீட்டர் பர் செகண்ட். நான் லீட்டர் டெசிமீட்டர் கணக்கு குழப்பிக்கிறேன் இல்லை. சரி, இப்போ இது என்ன? இது S2 மறைதல் வீதம். அதை கண்டுட்டீங்க. S2 மறைதல் வீதத்தை கண்டுட்டீங்க. ரைட், இப்போ என்ன கொள்ளு? S2 மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு தாக்க வீதத்தை கணிக்க. இப்போதான் அடுத்த இந்த சமன்பாடுக்கு வர போறீங்க. நான் வேற எழுதுறேன் பாருங்க. இப்போ S2 மறைதல் வீதத்தை கண்டுட்டீங்க தானே, இதை கருத்தில் கொண்டு தாக்க வீதத்தை கணிக்க. அப்போ என்ன சமன்பாடு? R சமன் மைனஸ் அரைதர S2 மறைதல் வீதம். சரிதானே? இதான். இப்போ நாங்கள் அதை பிரதியிட்டால் மைனஸ் அரை தர சொல்லுங்க S2 மறைதல் வீதம். இதான் S2 மறைதல் வீதம் மைனஸ் 0.4 அலகுல மோல் பர் டெசிமீட்டர் கணம் பர் செகண்ட். அகல காணப்படுங்க, எனக்கு போர்டு விளங்குது தெரியல. பிரதியிடுங்க. அவை பெருக்கினால் பாருங்க மைனஸ் அரை தர இந்த பிரமாணம் சரி விளங்கு மைனஸ் அரை தர காணும். நான் அவசரப்பட்டு புள்ள விட்டேன். காணும் மைனஸ் அரை தர இவ்வளவுக்கும் என்ன சொல்லணும்? அவ்வளவுக்கும் என்ன சொல்லணும்? மைனஸ் 0.4 மோல் பர் லீட்டர் பர் செகண்ட். சரிதானே? மோல் பர் லீட்டர் பர் செகண்ட். இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக போய் இறுதி விட 0.02 மோல் பர் லீட்டர் பர் செகண்ட். என்ன? அதுதான் தாக்க வீதம். அப்போ என்ன கேள்வி? என்ன? ஐதரசனின் மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு தாக்க வீதத்தை கணிக்க. விளங்கல? நேரு பிடிக்காம சொல்லுவாங்களே அப்படி சுற்றி பிடிக்கிறது. இப்போ இதில் ஏன் இப்படி நான் சுற்றி பிடிக்க விட்டேன் மாணவர்கள்? பழையங்க இந்த சமன்பாடுகளுக்கு பழையங்க, அவ்வளோதான். விளங்குது? என் நோக்கத்தை விளங்கிக்கொள்ளுங்க. என் நோக்கம் உங்களுக்கு விளங்கிட்டா சரி. சரி, அப்போ என்ன செய்தோம்? முதலாவது இந்த 2 சமப்படுத்தினோம். ஏன் சமப்படுத்தினோம்னா இதான் தாக்கு வீதத்துக்கான சமன்பாடு, அதான் வீத சமன்பாடு. 2 சமப்படுத்தி இதோட தரவில் தரப்பட்டதுனால தரவில் இருக்கிறதுனால N2 உருவாதல் வீதம் இதை கணிச்சுனீங்க. அப்போ உங்களை S2 மறைதல் வீதத்துக்கு விட வருது. S2 மறைதல் வீதத்தை கணிட்டீங்க. இப்போ கேட்குறாரு S2 மறைதல் வீதத்தை கருத்தில் கொண்டு தாக்க வீதத்தை கணிக்க சொல்லி. இதான் S2 மறைதல் வீதம் மைனஸ் அரைதர மறைதல் வீதம். பிரதிட்டா இப்போ கூட புதிய தாக்க வீதம் வரும். என்ன? அதை விட தான் வரும் சொல்லிட்டேன். நேரடியாக எழுதலாம், பார்த்துக்கிட்டு விட சொல்லலாம்.
ஒரு சேர்ந்த பிரதியீடுகள் சமன்பாடுகள் என் பிவி சமன்பாட்டில் பிரதியிட்டோம், அது போல் எப்படி பிரதியிடுறோம் அதை சொல்ல வாரம் பிள்ளைகள் கவனம். சரி, இப்போ நான் 3வது கழிக்கு வரப்போகிறேன். ரைட், இப்போ நான் 3வது கருத்து என்ன சொல்றாரு? இத்தாக்கம் அதே மாறா வெப்பநிலையில் அதே பாத்திரத்தில் 2 மோல் எண்ணோ 3 மோல் எஸ்டுடன் ஆரம்பிக்கப்படின். இப்போ முதல் என்ன 1 மோல் என் 1 மோல் பலிட்டு 1 மோல் பலிட்டு கனோட 1 லிட்டர் தானே 1 டெசிமீட்டர் கணம். சரி, அந்த இடத்துல வீதம் தெரியும். கேள்வி என்னண்டா அக்கணத்தில் ஆரம்ப வீதத்தை கணிக்க. இப்போ நாங்கள் 2 மோல் பலிட்டு 3 மோல் பலிட்டு தாக்கம் ஆரம்பிக்கப்பட்டால் புதிய தாக்க வீதம் என்ன? அதான் நம்மளோட கேள்வி. சரி, இதே வார கணிக்கலான்னு பார்ப்போம். இதுக்குத்தான் என்ன தேவை? இங்கே தான் என்ன தேவை சொன்னீங்க? வீத சமன்பாடு தேவை. வீத சமன்பாடு உங்களுக்கு தேவை, வரிசைகள் தேவை. அங்கே தான் வரிசையை புரிய வைக்கிறோம். ரைட், அப்போ நாங்கள் ஆரம்பிப்போம். ஆர் சமன் கே இன்ட்டு இன்னோ கேஸ் வர்க்கம் இன்ட்டு எஸ்டு கேஸ் செறிவின் ஓராம் அடுக்கு. ரைட், முதலாம் பரிசோதனைக்கு பிரதிடுவோம். முதலாம் பரிசோதனைக்கு வீதம் உண்மையில் தாக்க வீதம்னு சொன்னது எதுக்கு பி சமானம் 1 இருக்குதோ என் அதன் உருவாதல் அல்லது மறைதல் வீதம் தாக்க வீதத்துக்கு சமனாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். பி சமானம் 1 உள்ளது காணும். 2 இருந்தால் அதில் அரை எடுக்கணும். அதன் உருவாதல் மறைதல் வீதத்தில் அரை தான் தாக்க வீதமாக இருக்கு. சரி, இப்போ எங்களுக்கு இந்த வீதம் தேவை. ஆனால் வீதத்துக்கு பிரதியிடும் முதலாம் பரிசோதனையில் சைதசம் சைபர் 2 ஒரு எஸ்ஏ கொள்ளையில் இந்த அலகுகள் முக்கியமாக சமன் கே இன்ட்டு என்னோட செறிவு 1 மோல் பர் லிட்டர் அதன் வர்க்கம் 1 மோல் பர் லிட்டர் அதன் ஓராம் அடுக்கு முதலாம் சமன்பாடு. அடுத்த வீதத்தை நான் 6 சொல்கிறேன். அதே கே ரைட். எனவே இப்போ எங்கட என்னோ மறைதல் வீதம் என்னோட ஆரம்பம் 2 மோல் பர் லிட்டர் அதன் வர்க்கம். எஸ்டுவுக்கு ஐதரசனுக்கு 3 மோல் பர் லிட்டர் 3 மோல் பர் லிட்டர் அதன் ஓராம் அடுக்கு இரண்டாம் சமன்பாடு. இப்போ நாங்கள் ஒன்று பிரிக்கலாம் என் இவ்வாறு உங்களுக்கு வரப்போகுது. நான் ஒரு முறைப்படியே சொல்கிறேன். மேலே 1 வரைக்கும் 1 தானே வருது. அப்போ 4 நாங்கள் 12 குறுக்கே பெருக்குவோம். அப்போ உங்களை விட வரப்போதும் 6 சமன் 0.24 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் விட வரும். இதான் 3ஆம் கேள்விக்கு விட. அக்கணத்தில் ஆரம்ப தாக்க வீதத்தை கணிக்க. அப்போ இந்த அளவுகள் இருக்கும்போது என்ன ஆரம்ப வீதம்? உண்மையில் அதுதான் N2 உருவாதல் வீதம் தான் ஆரம்ப வீதம். அப்போ விட வருது 0.24 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இதான் அந்த கேள்விக்கு விட. இதான் விட. இனி கவனமாக படிகள் எழுதி ஒரு எக்ஸாம் சமன்பாடு எழுதி பிரதியீடுகளை செய்து சரியாக காட்டணும். சரி, நாங்கள் 4வது கேள்விக்கு வருவோம். 4ஆம் கேள்வி என்ன சொல்லுது? H2O உருவாதல் வீதத்தை கணிக்க. என்ன H2O உருவாதல் வீத சமன்பாடு? R சமன் H2O உருவாகுது. எனவே பிளஸ் அரைதர H2O செறிவு மாற்றத்திற்கு டெல்டா டி. ரைட், இதுதான் H2O உருவாதல் வீதம். அது தர அரை பிளஸ் தான் எங்களுக்கு தாக்க வீதத்துக்கு சமன். அவை நாங்கள் பிரதியிடுவோம். தாக்க வீதம் உங்களுக்கு தெரியும். 0.24 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இப்போ உங்களுக்கு தேவை இந்த பெருமானம் என்னன்னு சொல்லி. இந்த பெருமானம் என்னன்னு தேவை. அவை என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். எனவே உங்களோட 4ஆம் கேள்விக்கு விட வினா மூன்றில் H2O உருவாதல் வீதத்தை கணிக்க. அவை அந்த 4ஆம் கேள்விக்கு விட 2ஆல் பெருக்கினா 4 8 0.48 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இதுதான் H2O உருவாதல் வீதம். சரியா? ரைட். அடுத்து கவனமாக செய்யணும். நீங்கள் 5வது கேள்வி அங்கே என்ன சொல்றாரு? வாயுக்களின் லட்சிய நடத்தையை கருத்தில் கொண்டு இந்த வாயுக்கள் எல்லாம் லட்சிய வாய்ந்து கற்பனை செய்து வினா 3 என்றால் இந்த தரவு எண்
வினா 3 மூன்றாம் செகண்ட் முடிவில் விளைவு கலவையின் மொத்த அமுக்கத்தை துணிக. முதலாம் செகண்ட் முடிவில் அந்த விளைவு கலவைக்கு என்ன மொத்த அமுக்கம் கவனிங்க. எங்களுக்கு தெரியும் முதலாம் செகண்ட் முடிவில் இந்த மூன்றாம் பரிசோதனை 2 வினா 3ன்னு சொன்னது பரிசோதனை 2 சரிதானே. கவனம், இந்த இடத்துல முதலாம் செகண்ட் முடிவில் கோணம் அவசரப்படாமல் விட சொல்லுங்க. நீர் எவ்வளோ உருவாதல் வீதம் 4.8 -4.8 நான் எழுத போகிறேன்னு பாருங்க. நீர் உருவாதல் வீதம் 0.48 mol/L/s. ரைட், இதை நான் இவ்வாறு உங்களுக்கு சொல்லுங்க, கவனமாக கேளுங்க, அவசரப்படுற இல்லை. இதை T = 0. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. வினா 3 ரைட், முதலாம் செகண்ட் முடிவில் N2 இவ்வளவு மூல் உருவாகி இருக்கு. 0.24 mol/L, 1 லிட்டர் தானே. ரைட், இது 4.8 mol/L. இது நான் சொல்ல முதலாம் செகண்ட் முடிவில் சொல்லுங்க. N2 24 உருவானால் H2 48 போயிருக்கு. 1 உருவாக 2 போகும். 48 போனால் எஞ்சுவது 2.52 mol/L. காண பாருங்க. 24 0.24 உருவானால் இதில் 4.8 போயிருக்காம். அப்போ எஞ்சி இருப்பது 1.52 mol/L. இது நான் சொன்னது கவனம். முதலாம் செகண்ட் முடிவில் இப்படித்தான் எங்களுடைய தொகுதி இருக்கு. முதலாம் செகண்ட் முடிவில் ரைட், எங்களுக்கு தேவை 3 செகண்ட்களின் முடிவில் மூன்றாம் செகண்ட் முடிவில் தொடர்ந்து கேட்கிறாரு. உமது அத்தியாவசிய எடுகோள் பற்றி குறிப்பிடுக. கவனிங்க, இந்த எடுகோள் எடுத்தால் இந்த கணிப்பை நீங்கள் செய்யணும். எங்களுக்கு தெரியும் எப்போதும் தாக்க வீதம் சொன்னது நேரத்துடன் சொல்லுங்க. அப்படி ஒரே மாறா பிரமாணமா இல்லை. எங்களுக்கு தெரியும் நேரம் போக போக தாக்க வீதம்ன்றது குறைவடை. எனவே எங்களோட கிராஃப் கவனிங்க, இவ்வாறு தான் கிராஃப் வரும். இதான் வரைபட போக்கு. அப்போ முதலாம் செகண்ட் முடிவு, மூன்றாம் செகண்ட் முடிவில், முதலாம், இரண்டாம், மூன்றாம் செகண்ட் முடிவில் தாக்க வீதம் அவ்வாறு வேறுபடும். அப்போ முதலாம் செகண்ட் முடிவில் இது ஆரம்பிக்கிற வீதம். முதலாம் செகண்ட் முடிவில் அதை விட குறைந்திருக்கு. இரண்டாம் செகண்ட் முடிவில் இன்னும் குறைந்திருக்கு. மூன்றாம் செகண்ட் முடிவில் இன்னும் குறைந்திருக்கு. அதனை உண்மை. எங்களுடைய எடுகோள் ஒவ்வொரு செகண்டும் இதே அளவுல மறையுது. பெரிய ஒரு பொய்யை சொல்றோம். முதலாம் செகண்ட் ஆரம்பிக்கும் போது மறைவதும் முதலாம் செகண்ட் முடிவில் மறைவதும் சமன் அல்ல என்றாலும் நாங்கள் சொல்றோம். எப்படி? முதலாம் செகண்ட் முடிவில் இவ்வளவு மறையுது, இரண்டாம் செகண்ட் முடிவிலும் இதே அளவு மறையுது, மூன்றாம் செகண்ட் முடிவிலும் இதே அளவு மறையுது. எனவே முதல் 3 செகண்ட்களின் முடிவில் மறைந்தது இது போல 3 மடங்கு. அப்போ என்ன உண்மையில் மறைவு என்ன கேட்பன? சரிங்க, தாக்க வீதம் மாற இல்லை. முதலாம் செகண்ட் எவ்வளவு மறையுதோ இரண்டாம் செகண்டும் மூன்றாம் செகண்டும் அதே அளவுகளை மறையுது. இது எப்போ உண்மை? தாக்க வீதம் மாறாவிட்டால் தான் உண்மை. தெளிவாக தாக்க வீதம் குறையும். ஆகவே எங்களோட அத்தியாவசிய எடுகோளை முதல் சொல்லுவோம். என்ன எடுகோள்? தாக்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் 3 செகண்ட்களினுள்
தாக்க வீத மாற்றம் புறக்கணிக்கப்படும் அல்லது தாக்க வீதம் ஒரே மாறா பெருமானத்தில் உள்ளது. தாக்க வீதத்துக்கு மாற்றம் இல்லை விளங்குது. இந்த எடுகோள் எடுக்காவிட்ட கணிப்பை செய்ய முடியாது. அவை கவனம், இது ஒரு அத்தியாவசிய எடுகோள். எப்படி முதல் 3 செகண்டுக்குள்ள தாக்க வீதத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை புறக்கணிக்கிறோம், ஒரே மாறா பெருமானத்தில் நிகழுது. ரைட், அப்படி என்றால் இப்போ முடிவுக்கு வாங்க. என்ன சொல்லுங்க, இப்போ 3ஆம் செகண்ட் முடிவில் இதில் 24 72 வரும். 0.72 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் என் வந்திருக்கு. சரியா? நீராவியோல வந்திருக்கும். அது போல இது போல 3 மடங்கு. சரி, இது போல 3 மடங்கு 48 1.44 என் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இது 3ஆம் செகண்ட் முடிவில். சரி சொல்லுங்க, இது 2 வந்தால் இதில் 2 போகணும். 1.44 போனதுனால எஞ்சுவது 56 0.56 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். கவனிங்க, இதில் 2 உருவானா 2 போகணும். 144 வந்தால் போகணும் 156 1.56 மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இதுதான் 3ஆம் செகண்ட் முடிவில் எங்களோட கலவையில் எங்கியுள்ள தாக்கிகள் இது உருவான விளைவுகள். அது சரியா? உருவான விளைவுகள். அது இப்போ கேள்வி எனக்கு 3ஆம் செகண்ட் விளைவு கலவையின் மொத்த அமுக்கத்தை கணிக்க. விளைவு கலவைக்கு மொத்த அமுக்கம். ரைட், இப்போ நான் கணிப்புக்கு வருவோம். இப்போ நீங்கள் எடுகோலை சொல்லிட்டீங்க. எப்படி எழுதுனீங்க? முதல் 3 செகண்டினுள் அதுக்கு பிறகு என்னன்னு எங்களுக்கு கவலை இல்லை. இங்கே முதல் 3 செகண்ட் தான் முக்கியம். ஏன்னா தான் கேள்வி. இப்போ முதல் 3 செகண்டினுள் தாக்க வீதத்தில் நிகழும் மாற்றம் புறக்கணிக்கப்படும். அந்த கருத்து. அல்லது தாக்க வீதம் மாறாதுள்ளது. சரி, இப்போ நாங்கள் வருவோம் அமுக்கத்தை கணிக்க சொல்லி. கவனிங்க, நான் ஒரு சிறிய பிள்ளை. என்ன சொல்லுங்க? 3ஆம் செகண்ட் முடிவில் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் தர 3 செகண்ட். அந்த செகண்ட் -1 வெட்டிப்படுமா? கவனம், இந்த செகண்ட் -1 வராது. ஏன்? மோல் பர் லிட்டரில் வரும். 3ஆம் செகண்ட் முடிவில் செறிவுகள் ஒரு எக்ஸாம் செலவில் வேறாக கணிப்பு செய்து எழுதி காட்ட வேண்டி வரும். நான் அந்த அட்டவணையில் முடிக்கிறேன். விளங்குதா பிள்ளைகள்? ஒரு மார்க்கிங் ஸ்கீம் தெரிந்தானே ஒரு படிப்படியாக உங்களுக்கு செய்க வலிக்கலாம் மார்க்ஸ் இருக்கு. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் கூட்டுவோம். கூட்டினா உங்களுக்கு வருது 4.28 மோல் பர் லிட்டர். எனவே 3ஆம் செகண்ட் முடிவில் அந்த குடுவையில் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மோல் பர் லிட்டர் இருக்குது. அதாவது 1 லிட்டருக்குள்ளே இவ்வளோ வாய்க்கூறுகள் இருக்குது. 1 லிட்டருக்குள்ளே அவ்வளோ வாய்க்கூறுகள் இருக்குது. அதனை விளக்கம். சரி, கேள்வி இந்த இடத்துல அமுக்கம் என்ன? அவ்வளோதான். அப்போ நான் கேள்வி அளிக்கிறேன் என்ன செய்கிறதுக்கு இடம் எடுக்கிறதுக்கு. சரி, அப்போ உங்களோட தேவை PV7 NRT. அமுக்கத்தை கணிக்க PV7 NRT அல்லது யாரும் P7 CRTயில் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அழகுல கவனம். சரி, நான் இதில் சொல்கிறேன்னா ரைட் சொல்லுங்க. T எவ்வளோ சொன்னீங்க? 27 பாகை 300 K. சரியா? V ஒரு டெசிமீட்டர் கணம், 1/1000 மீட்டர் கணம். SI அலகுல முக்கியம். மூல் எண்ணிக்கை 1 லிட்டருக்குள்ள 4.28 மோல். 4.28 மோல். இப்போ உங்களுக்கு PVT தெரியும். சரி TVN தெரியும். என்ன தெரியாது? P தெரியாது. Pயை கணிக்க வேற என்ன உங்களுக்கு தேவைப்படும்? R தேவைப்படும். லட்சிய வாயு கருதி, லட்சிய வாயு நடத்தையை கருதி சொன்னீங்க. லட்சிய வாயு நடத்தையை கருதின்னு சொல்லி அதாவது NO H2 N2 நீராவி. இந்த 4 இந்த சொல்லப்பட்ட வெப்பநிலையில்
27 பாகேஸில் நீர் ஆவியா திரவமாண்டெல்லாம் குழப்பிக்காதீங்க தயவு செய்து, முதல்ல சொல்கிறேன். அல்ல நீங்கள் 127 பாஸ் இறங்கி இதை கவனம். ஓகே, இப்போ செய்யுங்க கணிப்பை. ரைட், இந்த சொல்லப்பட்ட வெப்பநிலையில் நீர் ஆவின்னு எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் குழப்பிக்கவன பிள்ளைல கவனம். முற்றாக நீர் ஆவியாக இருக்குது. நீர் எல்லா வெப்பநிலையும் ஆவியாகும். இனி 27 பாஸில் திரவமாக இருக்கலாம் தானே? ரைட், நாங்கள் எல்லாம் ஆவின்னு எடுத்து செய்வோம். ரைட், அப்போ கேள்வி என்ன? ஆர் ஆர் எல்லாம் லட்சியம் வாய்க்கணும் கருதுறோமா பிள்ளைகள்? திரும்பவும் ஃபைனல் எக்ஸாம் அவங்களுக்கு தெரியும் 27 பாஸில் நீருக்கு என்ன குழப்பம்னு சொல்லி. அதனால் 127 வேறு எதோ தரலாம், 227 தரலாம் உங்களுக்கு. விளங்குதா? இது நான் இப்போ இந்த ரசாயனத்தை விளங்கிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். இது எதிர்ப்பாக ஏண்ட நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரத்தை விளங்கிட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான். அதுக்காக பிள்ளையாக விளங்கிக்கிறதில்ல, விளங்குதா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு எக்ஸாமில் ஏதாவது கேட்டால் எடுக்கோள் இதெல்லாம் தேவைப்படும். சரி, ஆரோக்கிய பெருமானம் 8.314 நியூட்டன் மீட்டர் மால் -1 K -1 அண்ட் ரைட் இவ்வளோ சரி. அப்போ நோக்கம் அமுக்கத்தை கணிக்கணும், பிரதியிடுவோம். எவ்வாறு வரப்போகுது? PV RT பிக்கு பதிலாக 1/1000 SI அலகு தானே? SI அலகு நான் எழுத இல்லை, 4.28. ஃபைனல் எக்ஸாம் அழகு இல்லாமல் எழுதணும் தெரிந்தானே, ஏன்னா அழகு இல்லாவிட்டால் பிறகு குப்பையில் போயிடும். ஆர் 8.314 T 300. சரியான திரும்பி இவ்வளோ சேர்ந்து 2500 ஆகவே P சமன் 4.28 தர 2500 தர 1000 பெஸ்கல். எல்லாமே எஸ்ஐ அழகு தானே, அவ்வளோ பெஸ்கண்டு விடுவார். உங்களால் சுருக்கலாம். சரியான் எம்பளோட்டுமா இல்லை? ரைட், காணுங்க தானே அந்த கேள்வி. இவ்வாறு எங்களுக்கு இயக்கவியலுக்குள்ளே வரலாம். இது ஒரு பேட்டர்ன். இந்த ரசாயனத்தை நான் சொன்ன ரசாயனத்தை சரியாக வழங்கிடுங்க பிள்ளைகள். இதில் நான் சொன்ன போல் கவனம் பாருங்க. 27 பாஸில் நீர் ஆவியா சந்தேகம்னு உங்களுக்குள்ளே வரும். இப்போ நான் சொல்லிட்டு ஆவின்னு எடுத்து செய்வோம். ஏன்னா அதெல்லாம் எடுகோளுக்குள்ளே வந்துடும். விளங்கு தானே? அத்தியாவசிய எடுகோள் எது சொன்னீங்க தானே? ரைட், இது ஆவின் அடுத்த நீர் ஆவி அதையும் எடுக்கத்தான் ஒன்று மேலே இல்லைண்டா பிரச்சனை வரலாம். சரி சார், யோசிங்க, அடிப்படையாக விளங்கி கொள்ளுங்க போதும். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்போ நாங்கள் 64ஆம் கேள்வி செய்துட்டோம். 66க்கு வருவோம். ஒரு எம்சிக்கு இப்படி எடுத்தால் 1 மணி நேரம் போயிருக்கு. இவ்வளோ நேரத்து வீணாக்கி அனுப்பி யோசிக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், கேள்வி செய்கிறத விட அந்த விளங்க முயற்சிக்கிறோம், அவ்வளோதான். 66க்கு வாங்க. 66ஆம் கேள்விக்கு வாங்க. கீழே தரப்பட்ட தாக்கத்திற்குரிய தாக்கத்தின் வீதத்திற்குரிய சரியான தொடர்பை காட்டும் விடையை தெரிவு செய்க. கேள்வியை வழங்கிக் கொள்ளுங்க. 2015க்குரிய 18ஆம் எம்சிக்கு இந்த கீழே தரப்பட்ட தாக்கத்தின் வீதத்திற்குரிய சரியான தொடர்பை காட்டும் விட. ரைட், நாங்கள் அதை விடுங்க. தாக்க வீதத்துக்கான தொடர்பு எழுதுவோம். எவ்வாறு வரும் சொல்லுங்க. தாக்க வீதம் சமன் பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் அவை அரைதர பெர்மாங்கனேட் செறிவு மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம். சரியான? ரைட், ஆக்சலேட் சார்பாக சொன்னால் திரும்பவும் -1/5 மூலக்கூற்று திறன் மூலக்கூற்று திறன் வீசமான குணகம். ஆக்சலேட் செறிவின் கீழ் டெல்டா டி. இந்த கரைசல் முக்கியம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அவத்தைகள் முக்கியம். சரி, H+ நீங்கள் எழுதினால் அதுவும் -1/16 H+ செறிவின் கீழ் மாற்றத்தின் கீழ் டெல்டா டி. செறிவு மாற்றத்தின் கீழ் டெல்டா டி. நீங்கள் ஒரு Mn2+ போனால் அது ப்ளஸ் அரைதர Mn2+ செறிவு மாற்றம் கீழ் டெல்டா டி அது ப்ளஸ். ஏன்? அது உருவாதல். ரைட், ஆகவே இங்கே விடைகள் பெர்மாங்கனேட்டும் ஆக்சலேட்டும்ன்றதுனால
பெர்மாங்கனேட்டும் ஆக்சலேட்டும்ன்றதுனால இந்த இரண்டு மட்டுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இரண்டும் மைனஸ் மைனஸ் போயிடும். ஆகவே அரை இன்டு பெர்மாங்கனேட் செறிவு கீழ் டெல்டா டி 1/5 இன்டு ஆக்சலேட் செறிவல்ல செறிவு மாற்றம் கீழ் டெல்டா டி. நாங்கள் ஒரு பிள்ளை விட்டோம். செறிவு அல்ல, செறிவு மாற்றம். கவனம், டெல்டா செறிவு மாற்றம் இவ்வாறு வரணும். கீழ் நிறமாற்றம். இப்போ நான் சொல்ல வந்தது மேற்கூறப்பட்ட தாக்கத்தின் வீதத்திற்குரிய சரியான தொடர்பு. உண்மையில இதுதான் வீதத்துக்கான தொடர்பு. அப்ப இப்படி ஒரு விடை இருந்தா மிக பொருத்தமா இருக்கு. இரண்டுமே மைனஸ் மைனஸ் அல்லது இவ்வாறு இருந்தா பரவாயில்லை. இனி அப்படி ஒரு விடை இல்லை. எனவே தரப்பட்ட விடைகளில் இருந்து மிக பொருத்தமானதை கண்டுபிடிப்போம். உண்மையில் எங்குள்ள விடைகளை பார்க்க நீங்கள் விளங்கணும் மாணவர்களே. பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் சமன் இருக்கு. பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் சமன் சொல்லுங்க. இப்போ வாரு வரணும். பெர்மாங்கனேட் விடைகளுக்கு ஏற்ப நாங்கள் மாறுவோம். கேள்விக்குரியதாக அல்ல, விளையும் கொள்ளுங்க, விடைக்குரியதாக. ஒரு எக்ஸாம் ஹாலில் போய் அங்கே போய் தத்துவம் கதைக்க முடியாது, விடப்பில் அதெல்லாம் கதைக்க முடியாது. விடைக்குரியதாக மாறும். சொல்லுங்க. இப்போ அங்கே உள்ளது பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் தான் எல்லா விடைகளிலும் இருக்கு. எனவே அப்போ பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் சமன், அதாவது விளங்கிக் கொள்ளுங்க, இதுதான் பெர்மாங்கனேட் மறைதல் வீதம். அது சமன் இந்த டெல்டா சேர்த்து டெல்டா கோணம் 2 அங்கே போயிடும். அப்போ 2/5 2/5 ஆக்சலேட் மறைதல் வீதம் டெல்டா ஆக்சலேட் செறிவு மாற்றத்திற்கு டெல்டா டி நேர மாற்றம். அதனால இப்படி ஒரு விடை எங்களுக்கு பொருத்தமா இருக்கு. அங்க இருக்கிற விடைகளை இவ்வாறான ஒரு விடையை நாங்கள் தெரிவு செய்ய நல்லது. எப்படி பெர்மாங்கனேட் மறைதல் வீதம் சமன் 2/5 இன்டு ஆக்சலேட் மறைதல் வீதம். இந்த 2 மேலே வரும். இது சமன் 2/5 தர ஆக்சலேட் மறைதல் வீதம். ரைட். நான் சொல்ல வந்தது இதை யாரும் வெறும் கணித முறையில் ஆக்சலேட் மறைதல் வீதத்தின் கீழ் பெர்மாங்கனேட் மறைதல் வீதத்தின் கீழ் ஆக்சலேட் மறைதல் வீதம் என்ன வரப்போதோ இதன் கீழ் இது பிழைக்கும். அதை விட நீங்கள் ஒரு கணித முறையில் என்ன செய்யுங்க சொல்ல. இது எல்லாம் ரசாயனம் அல்ல மாணவர்களே. ஆக்சலேட் செறிவு மாற்றம், பெர்மாங்கனேட் செறிவு மாற்றம், பீசமான குணகம், இதன் செறிவுக்கள் அதன் சரி பீசமான குணகம். ரைட். அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். சொல்கிறேன். நான் முதல் சனப்பு இலக்கணமா 5/2 இல்லை அப்படியும் கூட இருக்கு. இனி மன்னர் இதுகள் ரசாயனம் அல்ல. ரசாயனம் ஒன்று இருக்குது தானே, கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி தான் இது. இதுதான் கெமிஸ்ட்ரி. என்ன ரைட். இப்போ இதில் சில விடைகள் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் பிரச்சனை இருக்குது. நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும், மறைதலும் உருவாதலும் சேர்ந்து வந்தால் இந்த மைனஸுக்கு முக்கியத்துவம் வரும். சரி. இப்போ இதை மறந்துடுங்களேன், கேள்வியை மறந்துடுங்க. இந்த விடை கேட்டு தான் நாங்கள் வேறு வழியில் அப்படி செய்தோமா, இதை விட்டு நாங்கள் இவ்வாறு சொல்லுங்களேன். ஒரு ஆக்சலேட்டும் அண்ட் ஒரு Mn2+, ஆக்சலேட்டும் Mn2+. அப்போ நாங்கள் இந்த 2 எடுப்போம். அல்லது இப்படி செய்வோமா, H+ Mn2+, இந்த 2 எடுப்போம். அப்படி எடுத்தால் என்னை சொல்லுங்க, R சமன் -1/16 இன்ட்டு டெல்டா H+ செறிவு மாற்றத்திற்கு நேர மாற்றம், அது சமன் ப்ளஸ் அரை தர டெல்டா
Mn2 plus சரி மாற்றத்துங்கள் நிறமாற்றம். சரியான இப்போதான் இந்த மைனஸ் ப்ளஸ் முடிவில் மைனஸ் வரும் உங்களுக்கு. மைனஸ் இப்போ வரலாம்ன்ற விடைகள் இந்த இடத்துக்கு தேவையில்லை, இனி இந்த அளவு தேவையில்லை. ஆனால் நான் சொல்ல வந்தது தாக்க வீதம் அந்தந்த தாக்கிகள் சார்பாக எப்படி நாங்கள் எடுக்கிறதுன்னு சொன்ன கருத்து அந்த ரசாயனத்தை விளங்கிக்கொள்ளுங்க. இந்த விடையில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு விளங்கியிருக்கு. சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு வரோம். உங்களோட 67ஆம் கேள்விக்கு போவோம். பாருங்க 67ஆம் கேள்வி. 67ல் இதோட மாடல் பேப்பர் ரசாயன இயக்கல் தொடர்பாக பின்னான கூட்டுக்கள் சரியானது. இதை நாங்கள் தியரி விரிவாக்க வச்சுட்டோம். குறித்த வெப்பநிலை அதிகரிப்பிற்கு வாயு மூலக்கூறுகள் சம்பந்தப்படும் தாக்கம் ஒன்றை காட்டிலும் திரவக்கூறுகள் சம்பந்தப்படும் தாக்கமானது. எனக்கு இந்த கரைசல் திரவணத்தோட கரைசல் கூறுகளின் உயர்வுன்னு சொல்லி கவனிங்க. குறித்தோட வெப்பநிலை அதிகரிப்பு நான் இவ்வாறு சொல்கிறேன். இது ஒரு 30 பாகைசியிலிருந்து 40 பாகைசிக்கு அதிகரிக்குது. வாயுக்கள் அதே வாயுக்கள் ஒரு 100 பாகைசியிலிருந்து 110 பாகைசிக்கு அதிகரிக்குது. சொல்லுங்க, இந்த இடத்துல தாக்க வீதம் ஒரு 630, இது 640, 600, 610. நான் சொல்ல வந்து சரியா விளங்கிடுங்க. ஒரே தாக்கிகள் ஒரே வாயு மாதிரி. சரி, N2S2 சும்மா எடுங்களேன். N2S2 அவ்வாறு சொல்லுவோம். இவ்வாறு ஒரு தாழ் வெப்பநிலையில் ஒரு 10 பாசி அதிகரிக்குது, உயர் வெப்பநிலையில் ஒரு 10 பாசி அதிகரிக்குது. இப்போ அந்த தாக்க வீத மாற்றம் உங்களுக்கு தெரியும், அங்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும். இதை பற்றி நாங்கள் படிச்சுக்கிறோம். லூய் இந்த கோட்பாடுக்கு நாங்கள் போய் கழிச்சிருக்கிறோம். இதில் கவனமாக யோசிக்க பழங்க. அடுத்த கருத்து கணக்கு கரைசல் நிலை கூறுகள் ஒரு வாயு தொகுதி. இது ஒரு 30 பாசிலிருந்து 40 பாசிக்கு அதிகரிக்குது, 30லிருந்து 40க்கு அதிகரிக்குது. சொல்லுங்க, ஒரு வாயுநிலை கலவையில் தாக்க வீதம் அதிகரிக்குது, கரைசல் நிலை ஒரு கலவையில் தாக்க வீதம் கூடுது. ஒப்பிடும்போது இதில் அதிகம் தாக்க வீதம் அதிகரிக்கும். வாயு கலவைக்குள்ளையா கரைசல்களுக்குரிய கலவையிலையா வெப்பநிலை அதிகரிப்பு. அரை வெப்பநிலையில் ஒவ்வொன்றுக்கும் 10 பாசி அதிகரிக்கணுங்க. நிறைய 30 பாசி கற்பனை செய்யுங்க. இதில் தாக்க வீதம் அதிகரிக்கும்னு சொல்லி அதை பற்றி நாங்கள் விரிவாக ஏற்கனவே படிச்சிட்டோம். இப்போ திரும்ப வாசிங்க. அந்த குறித்த வெப்பநிலை அதிகரிப்பிற்கு வாயு கூறுகள் சம்பந்தப்படும் தாக்கம் ஒன்றை காட்டிலும் திரவக்கூறுகள் சம்பந்தப்படும் தாக்கமானது உயர் தாக்க வீத அதிகரிப்பை காட்டும். இது திண்மத்துக்கு பொருந்தாது. திரவ மூலக்கூறுகள் நெருக்கமாக இருக்குது, வாயுக்கள் இதாக இருக்குது. வெப்பநிலை அதிகரிப்புடன் இயக்கம் திரவத்தில் மோதல் வீதம் அதிகம். ஒரு அலகுக்கு அளவுக்குரிய மோதல்களின் எண்ணிக்கை. சரி, பிக்கு வாங்க பிள்ளைகள், பிக்கு வாங்க. முதன்மை தாக்கம் ஒன்றில் தாக்க வீதத்தை பாதிக்கும் பெரும்பாலான காரணிகள் அத்தாக்கத்தின் ஏவற் சக்தியையும் பாதிக்கும். ஒரு முதன்மை தாக்கத்தின் தாக்க வீதத்தை பாதிக்கும் பெரும்பாலான காரணிகள் ஏவற் சக்தி இல்லை. உதாரணத்துக்கு வெப்பநிலை எடுங்க, வெப்பநிலை செறிவடுங்க, அமுக்கம் எடுங்க, இதெல்லாம் தாக்க வீதத்தை பாதிக்கலாம். ஆனால் ஏவற் சக்தியை பாதிக்கும் இல்லைன்னு. எனவே பெரும்பாலான காரணம் சொன்னது அது தவறு, முற்றிலும் தவறு. சீக்குவாங்க. சிக்கல் தாக்கம் ஒன்றில் ஏவற் சக்தி கூடியபடியே தாக்க வீதத்தை தீர்மானிக்கும் படி. சிக்கல் தாக்கம்னு சொன்னால் பலபடி தாக்கம். பலபடி தாக்கி பல படிகள் இருக்கு. அதில் எந்த படி மெதுவான படியோ அதுக்கு தான் ஏவற் சக்தி அதிகம். ஏவற் சக்தி அப்படின்னா அது மெதுவான படி. அதுதான் மொத்த வீதத்தை தீர்மானிக்குது. தெளிவாக உண்மை. சிக்கல் தாக்கமனில் ஏவற் சக்தி கூடியபடியே தாக்க வீதத்தை தீர்மானிக்கும் படி. டியை பாருங்க. ஒரு தாக்கத்தின் வெவ்வேறு கூறுகள் சார்பான தாக்க வீதங்களுக்கு இடையிலான தொடர்பானது தாக்கி கூறுகள் சார்பான பீசமான குணகங்களினால் தீர்மானிக்கப்படும். ஒரு தாக்கம் N2 + 3:2 2n3. இப்போ
இப்போ உங்களுக்கு N2 மறைதல் வீதம் சார்பாக அமோனியா உருவாதல் வீதம். இது மறைதல் வீதம் 0.2 மோல் பர் செகண்ட் சொன்னால் அமோனியா உருவாதல் வீசமான குணத்தால் சொல்கிறோம். 1 மறைந்தால் 2 உருவாகும். 0.4 மோல் பர் செகண்ட். சரி, இது இவ்வளவு உருவானால் ஐதரசன் எவ்வளவு மறையும்? 0.6 மோல் பர். இவ்வாறு இந்த கருத்தை வாசிங்க. ஒரு தாக்கத்தின் வெவ்வேறு கூறுகள் N2H2 அமோனியா சார்பான தாக்க வீதங்களுக்கு இடையிலான தொடர்பு தாக்கி கூறுகள் சார்பான வீசமான குணங்களால் தீர்மானிக்கப்படும். தெளிவாக உண்மை. ரைட், இது உங்களோட 67ஆம் கேள்வி. அடுத்து உங்களுக்கு எஞ்சி இருக்கு. நாங்கள் சொன்னதில் 102 101ஆம் கேள்விக்கு வரும். பாருங்க, 102 பாருங்க. முதல்ல 102ஆம் கேள்வி எங்களோட 2020 இந்த முறை ஃபைனல் எக்ஸாம் 28வது MCQ. அது என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு விரைத்த மூடிய கொள்கலத்தில் இந்த C2H4 3O2 2CO2 2H2 தாக்கம் நிகழுது. ஒரு குறித்த நேரத்துக்கு பின்னர் C2H4 செலவிடுதல் தொடர்பான தாக்க வீதம் C2H4 மறைதல் வீதம் C2H4 மறைதல் வீதம் X ன்னு சொல்றாரு. C2H4 மறைதல் வீதம் X மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டில் இந்த C2H4 மறைவது X மோல் பர் லிட்டர். டெசிமீட்டர் கணம் வைங்களேன். ஒரு செகண்ட் கேள்வி. அந்நேரத்தின் போது அந்த கணத்தில் O2 செலவிடுதல், O2 மறைதல், CO2 உண்டாதல், H2O உண்டாதல் தொடர்பான வீதங்கள் சொல்லுங்க. இந்த ஒரு செகண்ட்ல X மோல் இது மறைந்தால் இது எவ்வளோ மறை? நாங்கள் சொன்னோம், தாக்கிகள் மறைவது விளைவு தோன்றுவது குறித்தொரு தாக்கத்தில் வீசமான குணங்களுக்கு அமைவாக. இதில் 1 மோல் மறைந்தால் இதில் கட்டாயம் எவ்வளோ மறையணும்? 3 மோல் மறையணும். 1 லிட்டர் குடுவைக்குள்ள வைங்களேன். ஒரு செகண்டில் 1 லிட்டர் குடுவைக்குள்ள வைங்க. இதில் X மோல் மறைந்தால் இதில் 3X மோல் மறையணும். 3X மோல் மறையணும். ஆகவே இது மறைதல் வீதம் 3X மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். நான் மைனஸ் சொல்கிறேன் மறைதலுக்காக. மறைதல் அவங்க சொன்னால் நாங்கள் மைனஸ் போட தேவையில்லை. CO2 உருவாதல் வீதம் சொல்லுங்க. இது X மோல். 1 லிட்டர் குடுவைக்குள்ள X மோல் மறையும் போது அது உருவாகும் 2X மோல். 2X மோல் 1 லிட்டருக்குள்ள ஒரு செகண்ட் 2X மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். சொல்லுங்க, நீராவி உருவாகுவது X மோல் மறைந்தால் 2X மோல் உருவாகும். 2X மோல் உருவாகும் 1 லிட்டருக்குள்ள ஒரு செகண்டில். கவனிங்க தான் எங்களுக்கு ஒரு செகண்டில் மறையும் வீதம், அதே செகண்டில் மறையும் வீதம், அதே செகண்டில் உருவாதல் வீதம். சரி, இனி விட உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. 5ஆம் விட இலகுவாக இருக்குது. இதில் 3X 2X இருக்குது. அதனால் விட பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் இப்படி யோசிக்க தூண்டுறேன். வராதுன்னு தலைப்பில் கோணமிடுங்க. இது ஆக்சிஜன் மறைதல் வீதம் A மோல் பர் லிட்டர் பர் செகண்டாக இருந்தால் ஆக்சிஜன் மறைதல் வீதம் A மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்குள்ள 1 லிட்டர் குடுவையில் A மோல் மறைந்தால் இது மறைதல், அது உருவாதல். சுமார் பயிற்சிக்கு சொல்லி பாருங்க. சரி, இதே விட்டு இது 2020 எக்ஸாம் பேப்பர் தானே. நான் இதே உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்க. இதே 20 பேப்பரில் நான் உங்களுக்கு சொல்லி இந்த மொழிக்கு பழக சொல்லி, இந்த மொழிக்கு தான் நீங்கள் பழகணும். பாருங்க, இதே 2020 6A எஸ்ஏல முதல் பகுதி 2 N2O5 4 NO8
2 ஓட் N2O5 4NO2 ஓட் ரைட். அதில் முதல் கேள்வி என்ன சொல்லுது பாருங்க. தாக்கத்தில் காட்டப்பட்டுள்ள சேர்வைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய தாக்க வீதத்திற்கு 3 கோவைகளை எழுதுக. தாக்கத்தில் காட்டப்பட்டுள்ள சேர்வைகள் மொத்தம் எத்தனை சேர்வை? 3 சேர்வை இருக்கு. 3 சேர்வைகள் இருக்கு. ஒவ்வொரு சேர்வைக்கும் உரிய தாக்க வீதத்திற்கு 3 கோவைகளை எழுதுக. 3 கோவைகளை எழுதுக. தாக்க வீதத்துக்கு 3 கோவை. இந்த மொழிதான் காணும் பிள்ளைகள் விளைவிக்க வேண்டிய விடயம். பாருங்க, இப்போ இதில் இது மறைதல் வீதம் தெரியும், இது சார்பு அது சார்பாக, இது என்ன மறைதல் வீதம், அது என்ன உருவாதல் வீதம். இது அப்படியா? இல்லை, ஒவ்வொரு கூறுகள் தொடர்பான தாக்க வீதத்துக்குரிய கோவைகள். இந்த மொழியைத்தான் சொல்கிறேன். என்ன சொல்லுங்க? R சமன் N2O5 சொல்லுங்க. N2O5 மறைகிறது 4 மைனஸ் அரை தர பீசமான குணகமேன் மூலட்டிறன் மைனஸ் 1/2 தர டெல்டா. அதாவது N2O5 சிறிய மாற்றம், அதுக்குரிய நேர மாற்றம். இது N2O5 சார்பான என் தாக்க வீத சமன்பாடு, தாக்க வீத கோவை. சொல்லுங்க, என்னோட சார்பான கோவை எப்படி வரும்? R சமன் இது R தான், எல்லாம் ஒரே R. எல்லாம் அப்படியே சமன் எழுதி விடலாம். ரைட், விரும்பினா இதெல்லாம் சமன் எழுதி போகலாம் பிள்ளைகள். நான் வேறாக எழுதுறேன். சொல்லுங்க, பிளஸ் 1/4 N பிளஸ் உருவாதல் வீதம் 1/4 N0 செறிவு டெல்டா N0 செறிவு மாற்றம் கீழ் அந்த நேர மாற்றம். எல்லாம் ஒரே R வினை குழப்பிக்கிற இல்லை. சரி, சொல்லுங்க, ஒட்சிசம் சார்பாக அதே R சமன் 1/1 அது தேவையில்லை, உங்களோட விளக்கத்துக்கு சொல்கிறேன். இன்ட்டு டெல்டா O2 செறிவு மாற்றம் கீழ் டெல்டா T என்ன அதே R தான். அப்போ இது ஒரு கோவை. N2O5 சார்பான ஒரு கோவை, NO2 சார்பான ஒரு கோவை, O2 சார்பான கோவை. அந்த மொழியை விளங்கிட்டீங்களா? தாக்கத்தில் காட்டப்பட்டுள்ள சேர்வைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய தாக்க வீதத்திற்கு 3 கோவைகளை எழுதுக. 3 கோவைகள் இவ்வாறு 3 கோவைகள். சரி, இதை யாரும் திரும்பவும் சொல்றேன். R இல்லாமல் சமன் தானே, அவை சாம்பிடுத்தி விட்டாலும் உண்மை. சரி, இதே நான் திரும்ப இன்னும் சொல்றேன் பாருங்க. தாக்க வீதத்துக்கான கணித கோவை என்கிற தாக்க வீத கோவை என்ன அடுத்தது? R சமன் K இன்டு சொல்லுங்க N2O5 செறிவின் எண்ணாம் அடுக்கு அல்லது எம்மாம் அடுக்கு. அதுவும் என்ன கோவை. இனி இதுகளை இணைச்சிக்கிட்டு எல்லாம் வரலாம். நான் சொல்ல வாரதை இந்த மொழிக்கு பழங்க. இதெல்லாம் ஒரே ஆர் என் கோவைகள் நாங்கள் இப்படி எடுக்கிறோம், தாக்க வீதங்களை வார கதைக்கிறோம்னு சொல்லி. சரி, இதில் மாணவர்களே இது பெரிய குழப்பம் இல்லை, நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. இதில் முக்கியம் இந்த படிகள் நாங்கள் எப்படி எழுதுகிறோம், எவ்வாறு இந்த சான்பாடுகளை என் ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்க பார்ப்போம். 101வது கேள்வி. திரும்ப உங்களுக்கு சொல்லுது, உங்களோட தியரியில் மிக தெளிவாக ஆழமாக கவனமாக நாங்கள் செய்திருக்கிறோம். விளங்குதா? இதுகள் பாடமாக்கி செய்ய முடியாது. நீங்கள் 1000 கேள்விகளை செய்ததுக்காக இந்த இப்படியெல்லாம் விட வரும் இல்லை. இந்த மொழிகள் நான் அடிக்கடி சொல்லி வரேன், ஃபிசிக்கல் இந்த மொழிகள் வசனங்களுக்கு பழங்க, தியரி தெளிவாக இருக்கணும். சொல்லுவாங்களே பானையில் இருந்தால் தான் வருமா, அதுபோல் தியரி தான் கவனமாக பொறுமையாக விளங்கிடுங்க. அதை விளங்கிட்டீங்களா? சும்மா செய்யக்கூடாது. கேள்வி செய்கிற பெரிய விஷயம் இல்லை, தியரியில் தான் கவனம் எடுங்க. தியரியை சரியாக விளங்கிட்டா சரி. நாங்கள் அடுத்து இறுதியாக 101ஆம் கேள்வி அதையும் பார்த்துக்கொள்ளும். இதே டியூட்ல 101வது கேள்விக்கு வாங்க. 2P அது கரைசலாயிராது வாயு, வாயு திருத்திக் கொள்ளுங்க. Q வாயு K1 K2 முத்தாக்க பித்தாக்க வீத மாறிலிகள் K1 K2.
நான் முத்தாக்க வீதம் RF பித்தாக்க வீதம் RR அப்படி எடுத்துக்கொள்ளலாம். 3 6 வாயு. ரைட். இச்சமநிலை தொடர்பான பின்வரும் கூட்டுகள் சரியானது. இச்சமநிலை இதோட மீளந்தாக்க இயக்க சமநிலை தொகுதி எடுத்துக்கிட்டு கதைப்போமா. சமநிலையில் இருக்கு, இயக்க சமநிலை இருக்கு. ரைட். இயக்க சமநிலை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் RF சமன் RR என்ன சமநிலையில் இருத்திசை வீதங்களும் சமனாக இருக்கு. ரைட். அடுத்தது இதை ஞாபகப்படுத்திக்கொள்ளும். சொல்லுங்க, RF சொன்னது முத்தாக்க வீதம் மாறிலி KF இன்ட்டு P கேஸ் செரின் வர்க்கம் Q கேஸ் செரின் ஓராம் அடுக்கு. அது சமன் RR சொல்லுங்க KR இன்ட்டு R கேஸ் செறிவின் மூன்றாம் அடுக்கு. சரியா? ரைட். அதாவது உங்களோட தாக்க சமன்பாடுகள் நான் எளிமையாகத்தான் இல்லை. KF RF சமன் KF இன்ட்டு P கேஸ் செறிவின் வர்க்கம் இன்ட்டு Q கேஸ் செறிவின் ஓராம் அடுக்கு. சொல்லுங்க, பித்தாக்கு வீதம் RR சமன் KR இன்ட்டு R கேஸ் செறிவின் மூன்றாம் அடுக்கு. சரியா? ரைட். இது மேலும் தாக்க ஒரு தொகுதி, சமநிலை தொகுதி. விடைகளை பாருங்க. முதலாம் விடை என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பீக்கமா கியூவின் செறிவு அதிகரிப்பு வீதம் மாறிலி K1 அதிகரிக்கும். நான் KF KRன்னு சொன்னேன், அவர் K1 K2ன்னு சொல்றாரு, நான் K1 K2ன்னு சொல்றேன். K1 K2 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. PQவின் சரி முதலாம் விட PQவின் செறிவு அதிகரிப்பு K1 அதிகரிக்குமாம். சொல்லுங்க, PQவின் செறிவு மாற்றம் K1 ஒருபோதும் மாற்றாது, வரிசையையும் மாற்றாது, வரிசையை மாற்றாது. செறிவு மாறினால் எது மாறும்? தாக்க வீதம் தான் மாறுமே தவிர KF அதாவது K1 K2 அல்லது வரிசைகள் செறிவால் மாறாது. தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. ஆரின் செறிவு அதிகரிப்பு K2, ஆரின் செறிவு அதிகரிப்பு K2 இல்லைன்னு K1 K2ன்னு சொன்னது செறிவுடன் மாறாது. அதே போல செறிவான K1 K2 மாறாது, வரிசைகளும் மாறாது. கவனம் என்றால் திரும்பவும் சொல்றேன், RF RR மாறிக்கொள்ளும். இரண்டாவது விடை பாருங்க. K2 K1 விகிதம் சமநிலை மாறிலி KC. KC உங்களுக்கு தெரியும் KC என்றால் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. முத்தாக்க வீதம் RF சமன் KF இன்ட்டு என முத்தாக்க வீதம் மாறிலி இன்ட்டு முத்தாக்கத்துக்குரிய செறிவு P சமான அடுக்கேன் பித்தாக்க வீதம் மாறிலி. KC நாங்கள் இதை சொல்றது KF KR என் இதுதான் KC. அது என்னோட வரப்போதும் R கேஸ் செறிவின் மூன்றாம் அடுக்கின் கீழ் P கேஸ் செறிவின் வர்க்கம் இன்ட்டு Q கேஸ் செறிவின் ஓராம் அடுக்கு. இதுதான் KC, தான் KC. KF அவர் சொல்றது K1 K2. அவர் KC என்று சொன்னது K1 K2 அதான் KC. K1 K2 தான் KC. அவர் சொல்றாரு என்ன? K2 K1 விகிதம் KC இல்லை, அது 1 KC. 1 KC தான் அது. எனவே தரப்பட்ட திசையில் அது தவறு. அப்ப இரண்டாவது விடையும் தவறு. மூன்றாம் விடையை பாருங்க. மூன்றாவது விடை P கேஸ் செறிவு மாற்றத்தின் கீழ் டெல்டா T. P கேஸ் பாருங்க வார வருது டெல்டா P கேஸ் செறிவு கீழ் டெல்டா T அப்படின்னு என்ன? P மறைதல் வீதம், P மறைதல் வீதம் சரிதானே? அது Q மறைதல் வீதம் டெல்டா Q செறிவின் கீழ் டெல்டா T. இந்த P மறைதல் வீதத்துக்கும் Q மறைதல் வீதத்துக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி நாங்கள் இவ்வாறு சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் தாக்க வீதம் சமன். அவர் கேட்கிறாரு என்ன? இந்த இரண்டுக்கு இடையில தொடர்பு கேட்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு நாங்கள் இப்போ செய்து வர்றோம். தாக்க வீதம் சமன் சொல்லுங்க. P மறைதல் வீதம் எப்படி வரும்? மைனஸ் அரை தர மைனஸ் அரை தர P மறைதல் வீதம். இதனை தாக்க வீதம்
இன்னும் சொன்னால் முத்திசை தாக்க வீதம். சொல்லுங்க திரும்ப. அதே முத்திசை வீதம் எப்படி வரும்? Q சார்பாக R சமன் மைனஸ் 1 n இவ்வாறு வரும். RF முத்திசை தாக்க வீதம் கதைக்கிறோம் கவனம். ஆகவே நாங்கள் விளங்கணும். RF முத்திசை தாக்க வீதம் மைனஸ் அரை தர P மறையும் வீதம். அதே முத்திசை வீதம் -1 தர Q மறைதல் வீதம். எனவே இந்த இரண்டும் தான் சமன். இந்த இரண்டும் தான் சமன். அப்போ நாங்கள் மைனஸை விட்டால், மைனஸை எடுத்து விடுவோமே, இரண்டு பக்கம் மைனஸ் தானே பிள்ளை, மைனஸை விட்டால் உங்களுக்கு எப்படி வரணும்? எவ்வாறான விட இருந்தால் சரி. Q மறைதல் வீதம் சமன் அரை தர P மறைதல் வீதம். அரை தர P மறைதல் வீதம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, மூன்றாம் விட என்ன சொல்றாரு? P மறைதல் வீதம் அரை தர Q மறைதல் வீதம். அது பிள்ளை. இந்த அரை இங்கே வருகுது. அது பிள்ளை. கோணம் பாருங்க, மூன்றாம் விட கோணம் பாருங்க. எனவே மூன்றாம் விட தவறு. எப்படி இருந்தால் சரி, P மறைதல் வீதம் சமன் அரை தர Q மறைதல் வீதம். ஆனால் தரப்பட்டிருக்குது Q மறைதல் வீதம் சமன் அரை தர P மறைதல் வீதம் சமன் அரை தர Q மறைதல் வீதம் இருக்கு. எனவே மூன்றாவது விட பிள்ளை. நாலாவது விடைக்கு வாங்க. தொகுதியின் கனவளவை குறைப்பதன் மூலம் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது என்ன சரிங்க, இந்த தொகுதியை நெருக்குறீங்க. நெருக்கினால் மொத்த கனவளவு குறையும் போது செறிவு கூடும். P சமன் CRT. என்ன T மாறாத விடுத்து PCக்கு வீத சமன். செறிவு கூடுது, அமுக்கம் கூடுது. ஏன் கனவளவு 2 மடங்கானால் அரை மடங்கானால் அமுக்கம் 2 மடங்குல கூடும். வீத சமனாக கூடும். நேர்மாறு ஏன் வீத சமனாக கூடும். ரைட். இப்போ பிரச்சனைக்கு வாங்கலேன். ஒரு என்ன சொல்றாரு? தொகுதியின் கனவளவை குறைப்பதன் மூலம் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது முத்தாக்க பித்தாக்க வீதங்கள் இரண்டும் அதிகரிக்கும். கனவளவு குறைப்பதன் மூலம் கனவளவு குறைத்தால் செறிவு கூடும். ஏன்னா மூலங்கள் கனவளவு கொஞ்சம் செறிவு கூடும். செறிவு கூடினால் சொல்லுங்க, செறிவு கூடும். P சரி கிவின் செறிவு கூடும். கூடினால் செறிவுகள் கூடினால் K மாறாது தாக்க வீதம் கூடும். செறிவுகள் மாறும்போது செறிவு அதிகரிக்கிறதுனால K மாறாது வீதம் கூடும். ஆகவே நீங்கள் தொகுதியை கனவளவை குறைச்சா செறிவு கூடும். செறிவு கூடுறதுனால தெளிவாக இருத்திசை தாக்க வீதங்களும் கூடும். சரி, இப்போ வாசிங்க என்ன சொல்றாரு? கனவளவை குறைப்பது அமுக்கத்தை அதிகரிக்கும் போது முத்தாக்க பித்தாக்க வீதங்கள் இரண்டும் அதிகரிக்கும். எனினும் சமநிலை தானத்தில் மாற்றம் ஏற்படாது. சொல்லுங்க, ரெண்டு பக்க பீசமான மூல்கள். பீசமான மூல் இதுல 2+1 அங்கேயும் 3. சரி, என்ன செய்யாது? சமநிலையில் எந்த மாற்றமும் வராது. அதாவது நான் இப்படி சொன்னா சும்மா கணித முறையில் பாருங்க. இதுக்கு போய் நாங்கள் லீச்சன தத்துவம் அந்த தத்துவம் எல்லாம் கதைக்காம சும்மா இயக்கவியலாலே பாருங்க. இயக்கவியலால பார்த்தால் பாருங்க, கனவளவு அரை மடங்கானால் செறிவுகள் 2 மடங்காகும். செறிவு 2 மடங்கானால் பாருங்க, இந்த இடம் 2 வர்க்கத்தால் 2 அடுக்கு அவை 8 கூடும். RF 8 மடங்குல கூடும். சொல்லுங்க, இது 2 கணத்தால் 2 கணம் அங்கேயும் 8 கூடும். சரி, தத்துவமேல ஒரு பக்கம் விடுங்க. லீச்சன் தத்துவம் அதெல்லாம் தேவையில்லை. இயக்கவியலாலே சொல்லிக்கலாம், உங்களுக்கு தெரியும். கவனிங்க, அப்போ கனவளவு அரை மடங்கானால் செறிவு 2 மடங்காகும். செறிவு 2 மடங்கானால் 2 வர்க்கம் தர 2 அடுக்கு 8 கூடும். தாக்க வீதம் 8 மடங்கால கூடும். பித்திசை வீதம் 6 கணம் தானே. 6க்கு இப்போ 2 மாறுது. அப்போ 2 கணம் அதுவும் 8 கூடும். அப்போ இருத்திசை வீதங்களும் சம அளவுல கூடும். எத்தனை மாறி லீச்சன் தத்துவம் அதெல்லாம் பற்றி தெரியல எங்களுக்கு. ரைட். சாதாரண இயக்கவியல் அமைப்பிலே காய்ச்சிப்படி எடுத்துடலாம். அதான் உண்மை. எனவே
சமநிலையில் மாற்றம் வராது. ஆனால் ஆனால் ஆர்எஃப் 8 ஆர்எஃபாக மாறும். ஆர்ஆர் 8 ஆர்ஆராக மாறும். என் இருத்திசை வீதங்களும் ஒரே அளவில் கூடுறதுனால சமநிலை குழம்பாது, சமநிலை புள்ளி மாறாது. ஆகவே உங்களோட 4வது விட நல்லது. இந்த நாலாம் விட நல்லது. 5வது விடைய பாருங்க. 5வது விட என்ன சொல்லுது? ஆரின் செறிவை குறைத்தல் முத்தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். ஆரின் செறிவை குறைத்தால் முத்தாக்க வீதம் அதிகரிக்கும். ஆறுன்றது என்ன? பித்தாக்கம். என் ஆறுன்றது பித்திசை தாக்கத்துக்கான தாக்கி. சரி, இப்ப சொல்லுங்க, நான் இதிலே இருக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். ஆரண்ட செறிவை குறைத்தால் என்ன நிகழும்? பித்திசை வீதம் தான் குறையும். ஆரின் செறிவை குறைத்தால் பித்திசை வீதம் குறையும். முத்திசைக்குள்ளார் இல்லை, முத்திசைக்குள்ளார கதை இல்லை. அவர் என்ன சொல்றாரு? ஆற குறைத்தால் பித்தாக்க என்ன முத்திசை வீதம் கூடுமா? முத்தாக்க வீதம் அதிகரிக்குமா? இல்லை. முத்தாக்க வீதத்தில் என் ஆர் பங்கேற்க இல்லை. ஆறு குறைதா பித்தாக்க வீதம் குறையும். என் அதான் உண்மை. முத்தாக்க வீதம் அதிகரிக்கும் என்று சொன்னால் அப்போ முத்தாக்கத்துக்கான பிக்யூ அதிகரிக்கணும். முத்தாக்கத்துக்கான பிக்யூ அதிகரித்தால் தான் முத்தாக்க வீதம் கூடுமே இல்லை. எனவே இங்கே முத்தாக்க வீதத்துக்கு ஆரின் செறிவை குறைக்கிறதுனால அந்த மில்லி செகண்ட் முத்தாக்க வீதத்துக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் பித்தாக்க வீதத்துக்கு பாதிப்பு வரும். அந்த கணத்தில் நான் சொல்ல சரி எவ்வளோ கணம் அது பெரிய வேற கதை. என் ரைட், நல்லது. அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். 5ஆம் விட தவறு. 4வது விடைக்கே வரலாம். என் 101 4வது விடைக்கே வரலாம். சரி, எதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு கேள்விக்கு போக இன்னும் எழுதிவிட்ட தொகையான கேள்விகள் இருக்குது. ஒரு மணி நேரத்தை பார்த்துக்கொள்ளும். எதுக்கு மேன் எங்களுக்கு வானங்களே ஓரளவு நேரம் ஒரு 1.5 மணி நேரம் போல் வந்துட்டு கொஞ்சம் கூட்டிட்டு பரவாயில்லை, கூட இல்லை நம்ம செய்திருக்கலாம், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்களுக்கு போன கிளாஸில் இன்னும் எழுதின கேள்வி அப்படியே இருக்குது. நாங்கள் அடுத்த கிளாஸ்களை கதைப்போம். அதை நான் எழுதிவிட்ட கேள்வி நீங்கள் நான் விடைகளை காட்டினால காத்திருக்கக்கூடாது. நீங்களே அந்த கேள்விகளை செய்து முடிச்சுட்டேன். அப்போ தான் பிரயோசனமாக இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் போல் இருக்கணும். இந்த ஆழமாக தெளிவாக தியரிகளை உங்களுக்கு என்ன செய்துக்கிட்டு போகிறோம். ஃபிசிக்கல்ன்றது அதான் முக்கியம். ஃபிசிக்கல்னு சொன்னது வெறும் ஒவ்வொரு வீதம் ஆர்கானிக் போல இல்லை. ஃபிசிக்கல் வேறு, இன்ஆர்கானிக் வேறு, ஆர்கானிக் ஒரு பேட்டர்ன். அது அந்த அமைப்பில் தான் படிக்கணும். ஃபிசிக்கலாக தான் படிக்கணும். ஏன்னா அதில் நுணுக்கங்கள் சமன்பாடுகள் தெளிவாக விளங்கி எடுத்துக்கணும். எங்கே எப்படி பிரயோகிக்கலாம் அதுகளை தெளிவாக எழுதி நாங்கள் படிச்சுக்கிறோம். தியரில் கூட இருக்குது. இப்போ நான் சொல்ல வந்தது அப்போ வெறும் 5 MCQ அவ்வளோதான் நான் செய்ய கிடைச்சது. இருக்கட்டும், பரவாயில்லை. நாங்கள் 31ஆம் அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு பகுதிக்கு போவோம். நல்ல மாணவர்கள் நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.